ரீல்ஸில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா அதை கேப்சர் பண்ணியிருக்கீங்க. நாட் அவங்க உண்மையிலேயே பொலிட்டிசைஸ்லாம் பண்ணிடல. இப்போ 108 ஜெயிச்சிருக்காரு, மீதி 166 விஜய் எங்கன்னு தேடுற நிலைமை தான் இருந்துச்சு. ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம், தப்பான விஷயத்தை மட்டுமே கொண்டாடுவது, ஜெயிக்கிறவனை நல்லவனை கொண்டாடுறது இல்லை, ஜெயிக்கிறவன். இந்த கவர்மெண்ட் வந்து இப்படியே போச்சுன்னா அதோட இன்எஃபிஷியன்சி வந்து இன்னும் வந்து நிறைய மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய ஏற்கனவே குளறுபடிகள் நடந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க 6 மாதம் டைம் கொடுங்க, 6 மாதம், இந்த 1.5 மாதத்தில் என்ன பண்ணீங்க? முதல்ல வந்து இந்த சினிமா பிரச்சாரத்துலேருந்து முதல்ல வெளியே வரணும். என்ன அது வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டோன்றதை முதல்ல நம்பணும். அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல என்ன தப்பு? அதிகாரத்தை பகிர்ந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மற்ற தேசிய கட்சிகளுக்கும் கொடுக்கணுங்கிறீங்க. காங்கிரஸுக்கு கொடுத்த அடுத்த நிமிஷம் என்னங்க ஆச்சு? முதலமைச்சர் துணைவேந்தராக இருக்கக்கூடாதுன்னாரு. புரியுதுங்களா அது எப்படி அந்த சீன் கிரியேட் பண்ணப்படுதுன்னு? அப்போ அது என்னப்பா, அது என்ன ஃபண்டு, ஒன்று கீழே இருந்து 2 பேர் பார்ட்டி ஃபண்ட், பார்ட்டி ஃபண்டுக்கு போயிருக்காங்க. அது இது வந்து ரொம்ப ஒரு செயற்கையாக இருக்கு இல்லையா? மறுப்பு தெரிவித்து திமுக பேசியிருக்கலாம்ல சார். அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு போகிறதும் அது சரியான ஒரு நிலைப்பாடு சார். ஏங்க எந்திரிச்சு பேசுறது நான் கூட உடலை இல்லை, நீங்கள் உட்காருங்கன்னு தானே சொன்னாரு. பேசி முடிச்சோடனே நான் அதுக்கான பர்மிஷன் தரேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. அது சரி இருந்து இந்த கொடுக்கலன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க பொறுப்பேற்றுக்கீங்களா அதுக்கு? சபாநாயகர் சபை முடிஞ்சதுன்னு சொன்னாரா என்ன செய்வீங்க? அதாவது ஏதோ திமுக முடிஞ்சு அதிமுக முடிஞ்சுக்கிற மாதிரி சொல்றாங்க. முடிஞ்சுன்னா என்ன? முட்டையா வாங்கியிருக்கிறாங்க, இல்லை 1 சீட்டு 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? தாவேக்கு அடுத்து நிர்வாக ரீதி என்ன சரி பண்ணிக்கணும்னு ஒரு ஆலோசனை. இது கஷ்டமான கேள்வி. இந்த கேள்வியை சார் என்ன சொல்வார் நானே எதிர்பார்க்கிறேன். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அரசு பொறுப்பேற்று தங்களோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை சமீபத்தில் நிறைவு செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் பல்வேறு விவாதங்களையும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசியிருந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கடுமையான விமர்சனங்களை முன்வச்சதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, குறிப்பாக கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடுகள் மாறி இருக்கா, எந்த விதமான முரண்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கோம். தாவேகாவின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன அப்படிங்கிற தலைப்புல இந்த விவாதத்தை நம்ம ஒருங்கிணைஞ்சிருக்கோம். இந்த விவாதத்துல பங்கேற்கிறதுக்காக பத்திரிகையாளர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கிடும். பத்திரிகையாளர் இதயா அவர்கள், பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அவர்கள், பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா தங்களோட முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நிறைவு செஞ்சிருக்காங்க. முதலமைச்சரும் எப்ப பேசுவார்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதற்கு பதிலளிக்கும் விதமா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. எப்படி இருக்கு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்? இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து உண்மையிலேயே வந்து தமிழக மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஈவன் பத்திரிகையாளர்களுக்கே உள்ளே நுழைய முடியாத பத்திரிகையாளருக்கு அக்ரெடிஷன் கார்டு, உள்ள பாஸ் இல்லாத பத்திரிகையாளரும் உள்ளே போக முடியாத வீக்லி மேகசின்ஸு மற்ற தொலைக்காட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லைவ் பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறு. அது ஷியாம் சார் கூட அதான் சொன்னார், தரா ஷியாம் கூட. இந்த என்னை மாதிரி ஓய்வு பெற்ற வீட்டில் உட்காந்துருக்க பத்திரிகையாளர் நேரில் போக முடியாதவர்களுக்குலாம் வீட்டில் உட்காந்தே பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஏன்னா இடையில அவர்கள் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ராஜ்மோகன் ரெஸ்ட் ரூம் போகும்போது தான் நல்ல வேலையாக தெரிஞ்சிருக்காது. அதற்கப்புறம் வந்து அது திரும்ப வந்து அது ரெகுலராக வரும்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி அடுத்த 2 நாட்கள் ரெகுலராக வந்துச்சு. இது தொடரணும் அப்படின்றது பத்திரிகையாளர்களாக பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்கும். ஏன்னா உள்ள நம்ம அனுப்புன ஒரு நம்முடைய பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி உள்ள எப்படி தான் செயல்படுறாங்க, எதிர்க்கட்சிகள் தங்களுக்குரிய பங்களிப்பை முறையாக செய்கின்றனவா, அதை ஆளுங்கட்சிகள் ஓரளவுக்கு நாகரீகமாக எதிர்கொள்கிறதா, அதற்கு உரிய பதில்களை தருகிறார்களா, இல்லை அலட்சியப்படுத்துகிறார்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சுக்கிறதுல அந்த உரிமை இருக்குது. அது ஏற்கனவே பல வழக்குகளாக தொடக்கப்பட்டிருக்கு. லைவ் வரணும்லாம் வழக்குகள்லாம் போச்சு. இருந்தாலும் சபாநாயகருடைய அதிகாரத்தை தாண்டி நீதிமன்றங்கள் ஒரு உத்தரவு போட தயங்கினதால் அது அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயே நமக்கு லைவ் போகும்போது நம்ம சட்டமன்றங்களில் லைவ் போகிறது தப்பு கிடையாது. அந்த விதத்தில் இந்த முடிவை எடுத்த நம்ம இந்த அரசாங்கத்தையும் சபாநாயகரையும் நம்ம முதல்ல பாராட்டுறதுக்கு பத்திரிகையாளர் சார்பில் பாராட்டுறேன் நான். என்னுடைய கருத்து அது. அதுபோக அடுத்தபடியாக வந்து ஜேசிடி பிரபாகர் வந்து ஓரளவுக்கு, அதாவது முழுக்க அப்படியே சந்திரம்பிகாவே மாறாமல், ஆளுங்கட்சியாகவே மாறாமல், ஆங்காங்கே சில இடங்களில் வந்து அவர் வந்து முட்டு கொடுக்காமல்
நிறைய பேர் செங்கோட்டையனே நீங்கள் உட்காருங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் சில இடத்துல நடந்துக்கிட்டாரு. அது ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மாதிரி சொல்ல, நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது, ஆதாரம் தான் எந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன விவரத்தை சொல்லுங்கள், ஆதாரம்லாம் சொல்லாதீங்கன்னாரு. ரெண்டாவது இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படலைன்னு சொன்னப்ப இல்லைங்க பாடப்பட்டுச்சுங்க அப்படின்னு சொன்னார். சில அவை குறிப்புகள்லேருந்து சில இதை நீக்கணும் அப்படின்றத அவரே முன்னெடுத்து இது அவை குறிப்புலேருந்து நீக்கிறேன்லாம் சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சிகள் வந்து இந்த பிஎஃப் பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினப்ப இதை நான் ஆராய்ந்து அதையே நான் முடிவெடுப்பேன்னு சொன்னார். அதை நீக்கினாரா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் நான் இதை வந்து பார்த்து ஆராய்ந்து பண்ணுவேன்னாரு. இதில் ராஜ்மோகன் வந்து இந்த ஏன்னு சொன்னாங்க, அதை வந்து அவை குறிப்புல இருந்து நீக்குங்கன்னு சொன்னார். அதை அவர் நீக்கினாரான்னு தெரியல. ஏன்றதை எப்படி அவை குறிப்புல இருந்து நீக்கணுன்றது முதல்ல அவை குறிப்புல சாதாரணமாக இடம்பெறுமான்னு தெரியல. ஏன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து சொன்னார். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு நமக்கு வரவேற்புக்குரியதாக இருந்தாலும் அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு முதலமைச்சர் தோற்று போயிருக்கார், முன்னாள் முதலமைச்சர் தோற்று போயிட்டார். வெற்றி தோல்வின்றது அரசியலில் எல்லாருமே கடந்து வந்தது. காமராஜரே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. எம்ஜிஆர் அவர் தோக்கலாம், அவர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அதனால் இது மாதிரி ஜெயலலிதா அவரே தோல்வி அடைந்திருக்கிறார். இந்த மாதிரி இந்த திமுகவில் 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிச்ச வரலாறுலாம் உண்டு. அதனால் வந்து ஆணவத்தில் வந்து ஒருடைய தோல்வியை வந்து பேசுவதுன்றது நாகரிகம் இல்லாத செயல். அதை வந்து முதலமைச்சர் செஞ்சார். அதுவும் வந்து அவர் ஒரு முதலமைச்சர் வெற்றி, நான் வந்து என்னை பேசுங்க சிஎம் சொன்னீங்க, நான் 5 நிமிஷம் குளத்தூரில் பேசினேன், இங்க இருந்த முன்னாள் முதலமைச்சர் தோத்து போயிட்டாருன்னு பேசியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு உறவு முறையை எழுத்து கட்சி கூட்டத்துல பேசுற ஒரு மனப்பான்மையில தான் பேசிட்டு இருக்கு. அப்படிதான் பேசுறாரு. ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, அவர் பேசல வாயத்திறங்க சிஎம் பேசும்போதெல்லாம் சில மீம் வந்துச்சு, இவர் வந்து சட்டசபைக்குள்ள பஸ்ஸை கொண்டு போனாதான் மேல இருந்து பேசுவாரு அப்படின்னு ஒரு மீம்லாம் சொல்றாங்க. பேசினாலும் இப்படி இருக்க மாட்டாங்க. அதுதான் அதை பேசும்போது அதான் அச்சா குடும்பி சிறச்சா முட்டைன்னு ஒரு இது இருக்கு. அச்சா குடுமி தான் வச்சுக்குவேன், சிறச்சா முட்டை தான் அடிச்சுக்குவேன், இந்த கிராப்புங்கிறதே இருக்காதுன்ற மாதிரி. அது மாதிரி வந்து பேசுனா இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. அதனால வந்து அது அப்பான்னு அவர் தொடாமல் இருந்திருந்தால் அவர் தேவையில்லாமல் அவர் பசங்களை வச்சு அப்பாவை காணான்னு சொல்கிறதோ இல்லை கணவனை காணான்னு மனைவி இந்த விமர்சனங்கள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கணுன்றதை அந்த அவரது முடிவு பண்ணும்போது எதிராளிகள் எடுக்கிற ஆயுதத்தை நம்ம தான் முடிவு பண்ணுறோன்ற மாதிரி அவர் அந்த தேவையற்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கலாம். அது அரசியல் ரீதியாக அவர் சொல்லியிருந்தாருன்னா யாரும் ஆட்சேபணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி சட்டமன்றங்களும் இது மாதிரி பண்ணியிருக்கு. நீங்கள் தோத்துறீங்க, ஜெயலலிதா சொன்னாங்க விஜயகாந்த் எங்கள் ஆதரவில் ஜெயிச்சவங்க நீங்கள், தைரியம் இருந்தால் சங்கரன் கோயிலில் நின்று பாருங்க அப்படின்னு சவால் விட்டாங்க. 5 வருஷமா நீங்கள் எந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் பண்ணார். அப்போ தான் நாக்கத்துருத்தி வரலாறு உயர்த்தின சம்பவம்லாம் நடந்துச்சு. அதனால் இது மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் இது மாதிரி வச்சிருக்கணும். இன்னொன்று வந்து விஜய் வந்து இப்போ 234 தொகுதியிலையும் வந்து 100% ஓட்டு வாங்கி ஜெயிக்கலை. இப்போ 108 ஜெயிச்சிருக்காரு, மீதி 166 விஜய் எங்கன்னு தேடுற நிலைமை தான் இருந்துச்சு. அதனால வந்து அவர் வந்து தன்னுடைய முதலமைச்சர் ஆன பிறகு இன்னும் தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே அந்த பிரச்சாரத்தை. ரெண்டாவது இன்னொன்று வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் மாற்றம்னு சொல்லி கொண்டு விட்டாச்சு. ஆனால் அத்தனையிலையும் வந்து நீங்கள் வந்து போதைப் பொருள் ஒழிப்புனா அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க, என்னால் ஒழிக்க முடியலை. 10 ரூபாயை மாற்றுங்கன்னா அவர் அது வரைக்கும் பாலாஜிக்கு போச்சு, சிஎம்க்கு போச்சுன்னாரு போன பீரியடில். இப்போ வந்து வந்த பிறகு அவர் வந்து அந்த ஊழியர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வாடகை கொடுக்குறாங்க, பாட்டில் உடையுது, அட்டைப்பெட்டி காணாம போகுது, கரண்ட் பில்லு கட்டுறாங்கன்னு சொல்லி வந்து அமைச்சர் பட்டியல் போகிறாரு. அப்போ இந்த 10 ரூபா இப்போ இங்கே தானே போகணும், இந்த அமைச்சருக்கும் அங்கே அப்படி போயிருந்தால் இங்கே அப்படி தானே போகுதுன்னு அர்த்தப்படுத்தணும். ஆனால் அவர் வந்து மறுக்கிறார்கள். அது மாதிரி நீங்கள் வந்து பாலியல் முதல்ல என்ன சொன்னார், இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் காரணம்னு பேசுனது அப்படியே கிளிப்பிங் இருக்குது. இப்போ அடுத்து பக்கத்திலே போடுறாங்க, சட்ட ஒழுங்குக்கு வந்து அரசு மட்டுமே பொறுப்பேற்க முடியாது, தனி மனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் வேணுன்றாரு. இப்போ இந்த மாதிரி முரண்கள்லாம் அவர் பேச்சில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இது வந்து ஒரு பாதி வரவேற்க தகுந்த விஷயங்கள் இருந்தாலும் இதில் வந்து இன்னும் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியதும் இந்த சட்டசபையை பொறுத்தவரை என்னுடைய பார்வையாக இருக்குது. முதல் கட்ட பார்வை எடுத்துக்கலாம். இளைஞர்களை அதிகம் அரசியல் படுத்தினதில் இந்த தேர்தல் முக்கியத்துவம், அதாவது இளைஞர்களை அரசியலை நோக்கி திருப்பிக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுது. இளைஞர்கள் இப்போ சட்டசபை பார்க்குறாங்க, குறிப்பாக ரீல்ஸ் போட்டுட்டு இருந்த இளைஞர்களை இப்போ சட்டசபை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்களை நாங்கள் அரசியல் படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உண்மையிலே இந்த மாதிரி அரசியல் படுத்துதல் தேவையான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு லெகசி இருக்குங்க. இங்கே தமிழ்நாட்டில் இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் முன்னெடுத்த போராட்டங்கள்னு வரலாறு நமக்கு இருக்கு. அவங்க இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி பல போராட்டங்கள் வந்து பெண்கள் முன்னெடுத்திருக்காங்க, இளைஞர்கள் முன்னெடுத்திருக்காங்க. நம்ம எங்க அதை தொலைச்சோம் அப்படின்றத பார்க்கணும். திரும்ப அதை மீட்டு எடுத்து கொடுக்கணும்னா இந்த வழியில தான் நம்ம அதை மீட்டு எடுத்து கொடுக்க போறோமா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி அரசியல் படுத்துதல் எனக்கு ஏன் பயமா இருக்கு அப்படின்னா, இதயா சார் சொல்றாருல்ல, அங்க சிஎம் விஜய் வந்து அங்க பேசும்போது ஒரு ஆக்ஷன் காட்டுறாரு, அப்பான்னு சொல்றாரு. ஏற்கனவே அவர் பிரச்சாரத்துல வந்து அங்கிள்னு சொன்னது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி அதுக்கப்புறம் அவர் சார்னு மாத்தினாரு. அது இந்த மாதிரி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கும் அப்படின்ற ஒரு
நுண்ணுணர்வு கூட அவருக்கு இல்லை. அது திரும்ப வந்து அப்பான்னு வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயத்த நான் கிட்டத்தட்ட இப்போ அவங்க என்ன இன்ஸ்டாகிராம் மூலமா அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, ஒரு நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எப்படின்னா அதை நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட்டாக தான் பார்க்குறேன். ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி தான் அவர் வந்து அங்கே பிஹேவ் பண்ணிருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு ட்ரால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணிருக்காரு. அதன் மூலமாக அவர் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க, எப்படினாலும் நீங்கள் வந்து யாருனாலும் பேசுங்க அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு செய்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு பெண்களுக்கு அவசியமா, அந்த மாதிரியான ஒரு செய்தி தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அரசியல் மயப்படுத்துதல்ன்றது அதோடைய வரலாறு வந்து வேற மாதிரியான வரலாறு. அது ரொம்ப என்ன சொல்றது, உண்மையிலேயே உயிர்ப்பான ஒரு வரலாறு, உண்மையிலேயே நாம மதிக்க வேண்டிய ஒரு வரலாறு. அங்கிருந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் மயப்படுத்துதல் அதுவும் புதுசு கிடையாதுங்க. நீங்க பெண்களும் இளைஞர்களும் மாணவர்களும் இந்த அரசியலை முன்னெடுத்துக்கலைன்னா இங்க தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அந்த தனித்துவம் இல்லாம தான் இருந்திருக்கும். அப்ப நீங்க புதுசாலாம் ஒன்றும் பண்ணிடல. நீங்க பண்றது இளைஞர்கள் எதுல வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்களோ, அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபோக்கஸ்டா இருக்காங்க, ரீல்ஸ்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா அதை கேப்சர் பண்ணிருக்கீங்க. நாட் அவங்க உண்மையிலேயே பொலிட்டிசைஸ் எல்லாம் பண்ணிடல. ஸோ இளைஞர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மீடியம்ல நீங்க உங்க விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்க. ஸோ இந்த இதுல வந்து பல பிரச்சனைகள் வந்து எனக்கு இருக்கு. அப்புறம் சார் சொன்னதுல வந்து நான் அந்த லைவ் விஷயத்தை ஒத்துக்கிறேன், அது உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம். ஆனா ஜேசிடி பிரபாகர் நல்லா தான் பண்ணாரு. பட் அவர் முதல் நாள் வந்து அந்த திருவெற்றியூர் எம்எல்ஏக்கு சொன்னார்ல, அந்த இதை அப்போ அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சபாநாயகர். அதுல அவர் சொல்ற விஷயம் வந்து இந்த மாதிரி அந்த சைகை காட்டுறது இதெல்லாம் பண்ணாதீங்க, உடல் மொழி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அடுத்த நாள் சிஎம் பண்ணும்போது அதையே வந்து அவர் இது பண்ணல, அதை கேள்விக்கு உட்படுத்திருக்கணும்ல. நீங்க அப்ப வந்து ஓகே, நீங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இது பண்றீங்கன்றதுலாம் ஓகே, பட் விஜய் பண்ணும்போது நீங்க ஏன் அதுல இருந்து மாறுபடுறீங்க, அதை ஏன் அலோவ் பண்றீங்க, அது எப்படி அவை குறிப்புல இடம் பெற்றது, இந்த மாதிரியான கேள்விகளும் மக்கள் மத்தியில கட்டாயமா எழதான் செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இளைஞர்களை அரசியல் படுத்துறதுல தவறிட்டாங்க. அதாவது எந்த இடத்துல அவங்க விட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா இப்ப இருக்க இளைஞர்கள் எல்லாமே இப்ப குறிப்பிட்ட மாதிரி ரீல்ஸ் மூலமா தாவேகா பக்கம் போயிட்டாங்க, ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் தவறிட்டாங்களா? நான் நிச்சயமா தவறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க வந்து இதற்கான வாய்ப்பை நம்ம எழுந்தோம்னா, நம்ம கேம்பஸ் பாலிடிக்ஸ், கேம்பஸ்குள்ள தேர்தல் வேண்டாம், கல்விக்கூடங்கள்ல காலேஜஸ்ல வந்து தேர்தல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல அது ஐ திங்க் எனக்கு சரியா இருக்கும்னா எம்ஜிஆர் தான் அதை முதல்ல கொண்டு வராரு, கேம்பஸ்ல வந்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்றத. ஏன்னா அவர் அந்த மாணவர்களுடைய ஆதரவு அப்படின்றது திமுக பக்கம் போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாத்தி பண்றாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே வந்து கேம்பஸ் பாலிடிக்ஸ் வேண்டாம் அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்காங்க. இப்போ அதுல தான் நம்ம வந்து அதை இழந்தோம்னு நினைக்கிறேன். நீங்க கேம்பஸை வந்து பொலிட்டிக்கலா வச்சிருந்தா அவங்க சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போயிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்க சினிமா அப்படின்ற விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு காரணம், கேம்பஸ்ல வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லை, ஒரு எலெக்ஷன் நடக்கல, இல்லை ஒரு வைப்ரண்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றப்போ அது நேச்சுரலி வந்து அது சினிமாவை நோக்கி போகுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் தோத்துட்டாரு அப்படின்றத கிண்டல் பண்ணி சொல்றது இருக்குல்ல. சார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து வெற்றி தோல்வி அப்படின்றது ரொம்ப சகஜம். தன்னுடைய சினிமா வாழ்க்கையில விஜய் வந்து எத்தனை தோல்விகளை சந்திச்சிருக்காரு, பீஸ் நமக்கு தெரியும். அவர் வந்து ஆரம்ப காலத்துல அவர் சந்தித்த தோல்விகளா இருக்கட்டும், அதன் பிறகு வந்து சுறா, அதன் பிறகு கொஞ்சம் அவர் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்த பிறகும் சுறா மாதிரி படம், இல்லை பீஸ்ட் மாதிரி படம், இதெல்லாம் வந்து கடுமையான கேலிக்குள்ளாக்கப்பட்டது. விமர்சனம்னு கூட சொல்ல மாட்டேன், பீஸ்ட் எல்லாம் கடுமையா வந்து மீம் போட்டு கிண்டல் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து அவர் பண்ணலாமா அப்படின்னு இன்னும் ஒரு கேள்வி. என்னோட இன்னொரு கேள்வி வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு. நான் அவருடைய பர்சனல் லைஃப்குள்ள கட்டாயமா போக மாட்டேன். பட் சினிமா மூலமா அவர் என்ன சொன்னாரு, இதோ அவர் நம்ம இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம், ஒரு மினிஸ்டர் வந்து கையில விஜய் வந்து ஸ்மோக் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பச்சை குத்தி வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப நீங்க தனி மனித ஒழுக்கம்னு சொல்லிட்டு உங்க சினிமா மூலமா நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்களை ஃபாலோ பண்ற இளைஞர்களுக்கு, உங்களை நம்பி ஓட்டு போடுற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தனி மனித ஒழுக்கம்னு உங்க சினிமா மூலமா உண்மையிலேயே நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்கன்ற கேள்வி வந்து வரும்ல, அது முக்கியமான ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் அமைச்சரவையில இடம்பெற்றிருக்க நிறைய பேர் புதுமுகங்களா இருக்காங்க, எம்எல்ஏக்களாவும் ஆகியிருக்காங்க. ஆரம்ப கால இவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு சார்? துறை சார்ந்த அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு தாவேகா அரசோட? இளைஞர்கள் புதுமுகம்லாம் சட்டமன்றத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான அரசியல். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் அரசை விமர்சித்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடக்கத்தில் வந்து இளைஞர்கள் கட்சி தானே அது 67. அப்போ 67 கலைஞரே இளைஞர் தானே. அதனால் அண்ணாவே இளம் முதலமைச்சர் தான். ரொம்ப வயதுன்னெலாம் சொல்ல முடியாது, 57 58ங்கிறது பெரிய வயதுன்னெலாம் சொல்ல முடியாது. அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம இழந்துட்டோம் அண்ணாவை, 60 வயதுலேயே இழந்துட்டோம் நம்ம. ஒரு 70 வயசு வரையும் கூட அவர்லாம் இல்லை. அதனால் அப்போ அது வந்து இளைஞர்கள் இது தான்.
ஆனால் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்றைய இளைஞர்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நாவலர், பேராசிரியர், கலைஞர், அறிஞர் அண்ணா, இவர் மதியழகன், இவங்க எல்லாருமே 10 பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லோருமே இளைஞர்கள் 10 பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பத்திரிகை ஆசிரியர். ஒரு அரசியலில் இருக்கிறார், பொது வாழ்க்கையில் இருக்கிறார்னா அடையாளமே பத்திரிகை படிப்பது மட்டும் இல்லை, பத்திரிகையில் எழுதுவது மட்டும். ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எடிட்டோர் பேஜ்னா என்ன, ரிப்போர்ட்டிங்னா என்ன, விமர்சனம்னா என்ன, தினைக்கும் ஒரு 10 கட்டுரைகள் படிப்பாங்க, 20 கட்டுரைகள் எழுதுவாங்க. இப்படிப்பட்ட இளைஞர்களை அன்றைய 67இல் அமைச்சர்களாக நம்ம கொண்டிருந்தோம். சரி, அந்த அளவுக்கு அந்த இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க கொள்கை ரீதியாக இருந்தாங்க. சினிமா பார்த்து வந்த கூட்டம் தான் திமுகனா, ஆமாம் அதுவும் சினிமா இருந்துச்சு. பெரியாரால் விமர்சிக்கப்பட்ட சினிமா கூட்டம் தான் அதுவும். கண்ணீர் துளி பசங்க, சினிமாக்காரங்களாம் சேர்ந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, காமராஜர் கவுத்துட்டாங்கன்னு பெரியாரே சொன்னார். ஆனால் பெரியாரால் விமர்சிக்கப்பட்ட அந்த சினிமாக்காரர்கள் கூட, பெரியார் விமர்சனங்கிறது சினிமாங்கிறது தான் மக்களை கடவுள் நம்பிக்கையையும் ஒரு சினிமா ஒரு தனிநபர் துதியை நோக்கி போகுதுங்கிறதா பெரியாருடைய விமர்சனம். அதுதான் என்னுடைய கருத்தும். இப்பயும் அதில் உறுதியாக தான் இருக்கேன். அது திமுக போதித்த சினிமாவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி விஜய் அஜித் காலமாக இருந்தாலும் சினிமாங்கிறது மக்களை மூளையை கிளர்ச்சி விட்டுற வேலையாக இருக்க ஒழிய ஒரு எழுச்சி விட்டுற வேலையாக இல்லை. ஆனாலும் பெரியாரால் விமர்சிக்கப்பட்ட அந்த சினிமா கூட எப்படி தெரியுமா இருந்தது? அம்பாள் என்றைக்கடா பேசினாலிருந்து நீங்கள் என்ன பராசக்தி வசனங்கள், வேலைக்காரி வசனம், ஓரிரவு, பண்ணையார் எதிர்ப்பு, நிலக்கிழார் எதிர்ப்பு, இதையெல்லாம் முன்வைத்தது. இப்போ எம்ஜிஆர் படங்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தனி மனித துதியை உண்டு பண்ணுச்சு, ஹீரோயிசத்தை உண்டு பண்ணுதுங்கிற விமர்சனம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. எம்ஜிஆர் தான் இது. ஆனால் அந்த எம்ஜிஆர் படத்தில் கூட முழுக்க உங்களுக்கு எம்ஜிஆரை போர்ட்ரேட் பண்ணுற விஷயம் இருந்தால் கூட ஒரு விழுமியங்களை பேசுச்சு. நல்லவன் ஜெயிப்பான், நல்ல விஷயங்கள் ஜெயிக்கும், தர்மம் தலை காக்கும், தாய்க்கு மரியாதை கொடுங்க. அதாவது அந்த படத்தில் சண்டை காட்சிக்கு பேர் போனவர் எம்ஜிஆர் தான். அவருக்கு நிஜமாலே சண்டை பயிற்சி தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மான் கொம்பு சண்டையா, அந்த மான் கொம்பு சண்டை, வால் சண்டை, சிலம்பம், இது மூணுலேயுமே எம்ஜிஆர் அவர் டூப் இல்லை, நிஜத்திலேயே அவர் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட், பெரிய ஆள், அவரை மாதிரி சண்டை போட முடியாதுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அவருடைய படத்தில் ரத்தம் வர மாதிரி சண்டை காட்சிகளே கிடையாது. நீங்கள் எந்த படத்தை வேணால் எடுத்து பாருங்கள். அவருடைய மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரையுமே ரத்தம் வர மாதிரி எதிரியை அடிக்கவே மாட்டார். ரத்த காட்சிகளே இருக்காது. ரத்தம் இவருக்கு வரும், 3வது அடியில் வரும். எங்கள் அம்மா தந்த ரத்தத்தை கக்க வச்சுட்டேன்னு 3வது அடி திருப்பி அடிப்பார். 3 அடி வாங்குவார், ரத்தம் லைட்டாக இவருக்கு வரும், அவ்வளோதான். அப்போ வன்முறை காட்சிகளே கிடையாது. கெட்டவனை நல்லவன் அடிக்கிறாங்கிற ஃபீலிங் வரும். இன்றைக்கி சினிமாக்கள் ஏற்படுத்திய தாக்கம் இருக்குது. குறிப்பாக விஜய் படங்கள் உட்பட. விஜய் நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு சிஎம் ஆனதுனால சொல்கிறேன், மற்ற சினிமாக்காரருக்கு படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை. முழுக்க வன்முறை. ஒருத்தனை கொடூரமாக கொலை செய்வது எப்படி? வில்லன் கொடூர கொலைகாரனாக இருப்பான், அவனை கொலை செய்கிறதுக்கு ஹீரோ அதை விட கொடூர கொலைகாரனாக மாறுவார். சைக்கோத்தனங்கள். இயல்பில் மனிதன் இவ்வளோ வன்முறையாளன் கிடையாதுங்க. மனித சமுதாயம் இவ்வளோ வன்முறையாளன் கிடையாது. ஆனால் சினிமாக்களில் இவங்களுடைய சைக்கோ கேரக்டருக்கும் இவங்களுடைய டெக்னாலஜியை காமிக்கிறதுக்கும் இளைஞர்கள்ட்ட ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கும் வன்முறைகள், ஆபாசங்கள், இரட்டை அர்த்தம்னு சொல்லிட்டு யதார்த்தத்தில் இல்லாததையாக நாங்கள் காமிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சாங்க. இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாக வந்தவர். இப்போ இளைஞர்களுக்கு பேசிக்காக அறம்ங்கிற கான்செப்டை வச்சு இவர் ஈர்க்கலை, ஒழுக்கம்ங்கிற கான்செப்ட் வச்சு இழுக்கலை. இப்போ எம்ஜிஆர் தைரியமாக சொல் நீ மனிதன் தானான்னு பாடினார். குடிக்கிற ஒருத்தரை மனுஷனே இல்லைன்னு சொன்னார். ஸோ எம்ஜிஆர் வாத்தியார் ஒழுக்கமாக இருப்பார்ப்பா, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சாது வந்தாங்க. அதில் ஒரு அர்த்தம் இருந்தது. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் 2 முறை திமுக எம்எல்ஏ இதாக இருந்தது. அப்போ மேலவை இருந்தது தமிழ்நாட்டில், சட்டமேலவை உறுப்பினர், இவ்வளோ பொறுப்புகளுடன் வந்தார். விஜய்கிட்ட பிரச்சனை என்னென்னா டைரெக்டாக அந்த கோட் படம் முடிச்சுட்டு வந்துட்டார். கோட் படம் வரையும் அவருடைய படம் கதைகளை பாருங்கள், ஒரு யதார்த்த சினிமாவே இருக்காது. வன்முறை, ஹீரோயிசம், அதுவும் அந்த படத்தில் வில்லனை, ஒரு கொடூர வில்லனை ஹீரோவாக சித்தரிச்சிருப்பாங்க. அப்போ இதை பார்த்து வந்த இளைஞர்களுக்கு நீ இயல்பாகவே அறம் சார்ந்த விஷயத்தை கொண்டாடுகிற மனநிலை இல்லை. ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம், தப்பான விஷயத்தை மட்டுமே கொண்டாடுவது. அதாவது ஜெயிக்கிறவனை கொண்டாடுறது, நல்லவனை கொண்டாடுறது இல்லை. ஜெயிக்கிறவன் நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை காலை வாரிட்டு வரவனும் ஜெயிக்கிறவன் தான், நீங்கள் விழுந்தவனை எந்திரிச்சிட்டு வரவனும் நல்லவன் தான். ஆனால் இந்த இளைஞர்களுக்கு ஜெயிக்கிறவனை கொண்டாடணும். இப்போ விஜய் இந்த கட்சியினர் மைண்ட் செட் எல்லாமே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், தோத்தாங்குழி தோத்துட்டியா, எங்கே உங்கள் அப்பாவை காணா, இதெல்லாம் நல்லா பாருங்கள். ஸ்கூலில் இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருப்பான். ஸ்கூல் காலேஜில் தோத்தவங்களை கிண்டல் பண்ணுறது, வறுமையை கிண்டல் பண்ணுறது, உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது, அவ்வளோதானாடா மாப்பிள்ளை அவ்வளோதான், இப்படி ஒரு கேஸ் இருப்பாங்க. இவர்கள் ஒரு கேஸ் இருப்பான். ஒரு டீசெண்டான பசங்க அந்த பசங்களை அணுகவே மாட்டாங்க. படிக்கிற பையன் படிக்காத பையன் சொல்ல, கேரக்டரை சொல்கிறேன். இப்போ இந்த கான்செப்ட் வளர்றதுங்கிறது ரொம்ப ஆபத்து. சமூகமே லும்பன் மைண்ட் செட்டில் மாறுதுங்க.
படித்தவன் படிக்காதவங்கிறது வேற. படிக்காதவன் நல்லவனாக கூட வரலாம், 12th ஃபெயில் ஆனவன் பெரிய தொழிலதிபராக கூட வரலாம். ஆனால் கேரக்டர் வைஸ் சொல்கிறேன், அடுத்தவனை பழி வாங்குறது, தோத்தவனை கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி கல்ச்சரை வந்து ஹீரோயிசமாக கொண்டு வர்றது. இப்போ இவங்க பேசும்போதே பாருங்க, சட்டமன்றத்தில் மேகதாது அணை குறித்து அவர் பேசலை முதலமைச்சர், முல்லை பெரியார் அணை குறித்து பேசலை, இந்திய வரவிட மாட்டோன்னு பேசலை. இந்த மாதிரி விஷயங்கள் பேசினா உங்களுக்கு எதிர்த்தரப்பு உதயநிதியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அது தொடர்பான வாதங்களை வைப்பாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையாரை சொல்லுவாங்க, கலைஞர் ஜெயலலிதா காலகட்டமே ஒன்றும் பெரிய இது கிடையாது, அதுவே பழிக்கு பழி கல்ச்சர் தான், அதுவே ஒரு தனி மனிதர், அது உண்மைதான். ஆனாலும் கூட நான் செய்வேன் நீங்கள் செய்வீர்களா, ஒரு தனி மனிதர் ஒரு இஷ்யூ கொடுத்து இருக்கும். நான் இத்தனை தலித்துகளுக்கு செஞ்சேன், நான் டெல்லியை எதிர்த்தேன், நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி செஞ்சீங்க, அந்த சண்டையில் ஒரு கொள்கை இருக்குங்க. ஈழ பிரச்சனையில் நீ துரோகம் செஞ்சியா, நான் பண்ணேன்னா, புரியுது. உடனே இவங்க நீங்கள் காளிமுத்து சபாநாயகர் இருந்தப்போ பிரபாரனை பிடிச்சி இழுத்துட்டு வர சொன்னவங்க தானே. ஸோ இதில் வந்து தனிநபர் சண்டையை தாண்டி ஒரு விஷயம் ஓடுது. தமிழ் ஈழத்துக்காக கலைஞர் நிறைய செஞ்சாரா, ஜெயலலிதா நிறைய செஞ்சாங்களா, அந்த சண்டையில் பல வரலாறுகள் வருங்க. ஆளுநர் வந்து துணைவேந்தர் இஷ்யூ வரும்போது திமுக கொண்டு வரும்போது அதிமுக அதை மறுக்குது. அப்போ திருப்பி அதிமுக சொல்கிறாங்க, ஜெயலலிதா அம்மையார் சென்னாரெட்டிக்கு எதிராக கொண்டு வரப்போ நீங்கள் ஆதரிச்சிங்களேங்கிறாங்க. டக்குனு இளைஞர்கள் போய் 92, 93 என்ன நடந்துச்சுன்னு படிப்பாங்க. கலைஞர் ஜெயலலிதா சண்டை தனி மனித சண்டையாக இருந்தால் கூட பல வரலாறுகள் வந்தது. காவிரி காவிரி ஆணையம் அமைச்சிங்க, பல்லு இல்லாத ஆணையம், இல்லை நீங்கள் விபி சிங் காலத்தில் நடுவர் மன்றம் அமைச்சிங்க, அதனால என்ன பிரயோஜனம், இப்படியாக சண்டையில் கூட நம்ம வரலாறுகளை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்க அது தேவையில்லை. 2 பேருமே இப்போ கவிதா தோழர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு மாற்று கருத்து சொன்னால் உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் என்ன கருத்து சொல்லியிருக்கோங்கிறது தெரியும். திருப்பி வந்து கவிதா தோழர் சொன்ன போது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க திணறிட்டாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறது, அதுக்கு மேலே பேச முடியல பார்த்தீங்களாங்கிறது, இது எப்படி பதிலாக இருக்க முடியும்? அவங்க சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் தோத்துட்டாருங்கிறது அங்கே மேட்ரே கிடையாது. சட்டசபையிலே அவர் இல்லையேங்க, சட்டசபையில் ஒருத்தர் இல்லை, என்ன உங்கள் அப்பாவை காணாமா அப்படிங்கிறது இது ரொம்ப அநாகரிகங்க. ரொம்ப ஒரு மாதிரி பலர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏங்க தோற்று போகிறது, துக்ளக் சார் சொன்னார், அண்ணா தோற்று போனார் காஞ்சிபுரத்தில், அண்ணா வந்து தலைவர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? வரலாற்றில் அண்ணா பேர் இல்லாமல் தமிழ்நாடு உண்டா? காமராஜரை பே சீனிவாசன் தோக்கடிச்சார். பே சீனிவாசன் தலைவரா, காமராஜர் தலைவரா? ஜெயிச்ச பே சீனிவாசன் எத்தனை பேருக்கு தெரியும்? தோற்று போன காமராஜர் தான் இன்றைக்கும் தலைவர். தோற்று போனது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுவும் ஒரு தோல்வி, இது ஒரு தோல்வியா திமுகவுக்கு? 91 ராஜீவ்காந்தி இறந்தப்போ இனி திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்ட்டாங்க. சிபிஎம் திமுக அலுவலகங்களை தேடி தேடி காங்கிரஸ் அடிச்சு, மதுரை குரு தேட்டர் பக்கம் தீக்கதிர ஆஃபீஸை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. திமுக காரங்க வீடாக போய் அடித்தாங்க. பல திமுக காரங்க வாழ்க்கையே இழந்தாங்க அந்த ராஜீவ்காந்தி இறந்த அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் திமுக சிபிஎம்னா கட்சியே இல்லையா? அதுக்கப்புறம் திமுக 96 திமுகவுடைய நம்பர்ஸ் என்ன? காங்கிரஸ் என்னாச்சு? காங்கிரஸே பிரிஞ்சு மூப்பனார்கிட்ட வந்துருச்சு. காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஜெயலலிதாவே தோற்று போனாங்க. இப்போ சுகவனம் வரலாற்றில் நிற்பாரா, ஜெயலலிதா நிற்பாங்களா? ஜெயலலிதாவை தோக்கடித்த சுகவனம்ங்கிறதா அவருடைய பேர். சுகவனங்கிறது ஆளுமை கிடையாது. ஜெயலலிதாவே தோக்கடிச்சியப்பா, அதுதான் நேம். அதனால பெரிய பெரிய தலைவர்கள் தோற்று போகிறத வச்சு காணா அப்படின்னு சொல்லி தேடுவதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏதோ இப்போ நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்களே, அந்த தலைமை பண்போடு நடந்துக்கணும். இது எனக்கு என்ன வருத்தம்னா, கவிதா தலைவர் சொன்னதான், அப்போ உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மைண்ட் செட் பழகிரும். இவ்வளோதானா அப்படின்னு. இது வந்து என்னைக்காவது ஜெயலலிதா அம்மையாரை தோற்று போனதுக்கப்புறம் கலைஞர் இப்படி கிண்டல் அடிச்சதை பார்த்தீங்களா? கிடையாது. கலைஞர் தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய இந்த மாதிரிலாம் பேசிக்க மாட்டாங்க. இண்டிவிஜுவல் இதெல்லாம் பேசிக்க மாட்டாங்க. கலைஞர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டப்ப அவருடைய எழுத்து பிடிக்கும், அந்த எழுதுகிற விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவருடைய எழுத்து நடை பிடிக்கும்லாம் ஜெயலலிதா அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த சின்ன பசங்க, அந்த மெச்சூரிட்டி இல்லாத பசங்க, அந்த ஓட்டு, அந்த கான்செப்ட், அந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரீல்ஸு, இந்த கல்ச்சரு, ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறது முடிஞ்சா இனி அவ்வளோதானே, கதறு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதை கொண்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ உட்காந்துருக்கோமே, கீழே கமெண்ட்டில் என்ன போடுவாங்க, ஜீவாசாத்தன் சொல்வதில் இது கருத்தியல் தவறு, வரலாற்று பிழை, அவர் வருஷம் தப்பாக சொல்கிறாரு, சென்னாரிட்டி கிடையாது, அது பன்வாரிலால் புரோஹித், இப்படி தான் திருத்தி போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. கதறு 3 பேர் உட்காந்து கதறீங்களா, கதறு இதுதான். ஏதாவது தப்பு சொன்னல, துக்ளக் சார் சொன்னது தப்பு, காமராஜர் தோக்கவே இல்லை, சும்மா ஏதாவது பேசாதீங்க, இப்படி ஏதாவது சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுக்கு காமராஜர் தெரிஞ்சிருக்குமா? காமராஜர் தெரியாதுல்ல. காமராஜர் அதே விருதுநகர் தான் காமராஜர் இப்படி சொல்லுவாங்க. நம்ம கீர்த்தனா மேடம் இருந்த ஊர்ல ஒரு காலத்துல காமராஜன் ஒருத்தர் இருந்தார் போல அப்படி மாதிரி போறாங்க. இப்ப அந்த பேட்டர்ன் ஆபத்து. இதுவரை இருந்ததுல திமுகவோ அதிமுகவோ போராட்டம்ங்கிறது அதுதான். 69% ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க
அப்படின்னா ஏன் கலைஞர் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டாருங்குவாங்க. இல்லை எம்ஜிஆர் தான் 68 கொண்டு வந்தார் அப்படிங்குவாங்க. இல்லை 1% ஏற்றுனது கலைஞர். இப்படியான சண்டைகள் நடந்துச்சுங்க. அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து உங்களுக்கு வந்து பிராமின்ஸ்க்கு முக்கியத்துவம் தந்துட்டாங்க, அவங்க பெரியாரிஸ்ட் கிடையாது, இப்படிலாம் வரும்போது சங்கராச்சாரிய கைது செஞ்சது ஜெயலலிதா அம்மையார் தான், அவங்களால் கைது செஞ்சுருப்பாங்களா? இப்படியான சண்டைகள் ஓடிச்சு. இதில் ஒரு விவாதம், ஆரோக்கியமான விவாதம் வந்துச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு பயமாக இருக்குது. ஒன்லி இண்டிவிஜுவல் அட்டாக் மட்டும்தானா? அதுவும் ஆதவ் அவர்கள் வந்து உண்மைக்கு சட்டசபையில் சொல்கிறாங்க, போதைப் பொருள் அதிகமாக புழங்கின மாநிலம் தமிழ்நாடு, முதலமைச்சரோ சட்டசபையில் பதிவு செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இந்திய போதைப் பொருள் தடுப்பு மையம் என்ன சொல்லுது? தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே போதைப் பொருள் குறைவாக நுகர்வோர்னு யார் சொல்கிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய புள்ளி இது சொல்லுது. அப்போ சட்டசபையிலேயே உண்மைக்கு மாறான தரவுகளை இப்படியெல்லாம் அவங்க பேசுவது என்பது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. அது நீங்கள் டெல்லி போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். டெல்லி போகும்போது ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் கிடையாது. 5 வருஷம் சிறப்பான ஆட்சி செய்தவர் எங்களுக்கு ஸ்டாலின் தான். எந்த அப்பாவை கிண்டல் பண்ணாரோ அந்த அப்பா ஆட்சியில் தான் தமிழ்நாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னவர் முதல்வர் விஜய். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகா கொண்டு வந்த முழக்கமாக இருந்தாலும் இப்போ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் அவங்களோட இணைஞ்சு ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு வச்சதை நம்ம பார்த்துருப்போம். எங்க ஆதரவுல நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. ஆனா அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்தா விமர்சனமும் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. இல்லைங்க, அவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் இப்போ திமுக தலைமை வந்து அந்த விமர்சனத்தை வைக்கல. நீங்கள் ஏன் மந்திரி பதவி கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்கல. அவர்கள் தான் வந்து நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுவதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு தான் நீங்கள் வந்து நம்ம தனியார் தொலைக்காட்சி நடத்தின விவாத மேடையில் அது வந்து அந்த திருமாவளவன் அவர்களே பதிவு செஞ்சார், இப்போ சண்முகம் அவர்களும் பதிவு செஞ்சார். அவர்கள் நாங்கள் அங்கே போகிறதுக்கோ ஆதரவு தெரிவிப்பதற்கோ அமைச்சரவைகள் செஞ்சிருக்கோ அவர்கள் எந்த தடையும் சொல்லவில்லை, எந்தவித விமர்சனம் பண்ணவில்லைன்னு தான் சொன்னாங்க. அவர் வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட உங்களை எங்கள் தயவால் தான் நீங்கள் ஆட்சின்றதை நீங்கள் மறுக்கவே முடியாதுல்ல. திமுக கூட்டணியிலிருந்து திமுக வாக்குகளையும் சேர்த்து பெற்றுத்தான் வந்து அந்த 4 கூட்டணி கட்சிகளுமே வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் உட்பட 5 கட்சிகளுமே வந்து திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள். அங்கே திமுக தான் சிஎம் வந்து ஸ்டாலின் தான் சிஎம்னு சொல்லி கேட்கப்பட்ட வாக்குகள். அதற்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ யார் சிஎம் ஆகணும்னு இவர்களுக்கு வாக்களித்தார்கள்? ஸ்டாலின் சிஎம் ஆகணும் தான் இவர்களுக்கு வாக்களித்தார்கள். அப்போ அந்த ஓட்டை தானே வாங்கி இவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. அப்போ அவர்கள் போய் இப்போ வந்து விஜய்னு சொல்லி விஜயை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி போய் அவர்கள் ஒரு தடம் புரளும் போது அவர்கள் அதுக்கு பல காரணம் சொல்லலாம். அதாவது பிரசிடென்ட் ரூல் வராமல் நாங்கள் பாதுகாத்தோம், நாங்கள் தான், இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் வந்திருக்கோம். அதே சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட நிலைப்பாடு என்னங்கிறத நாங்கள் இன்னொருத்தவங்கிட்ட போய் கேட்க வேண்டியது இல்லை, நாங்கள் தான் அந்த முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்றோம். அதான் அவர் தனியாக தான் எடுத்துருக்கணும். அவர் போய் அவங்க தான் போய் கன்சல்ட் பண்ணணும். நாங்கள் முதல் நாள் போய் கன்சல்ட் பண்ணணும். அப்படி கன்சல்ட் பண்ண அவசியமே இல்லை. அவர்கள் ஜெயிச்ச பிறகு கூட்டணி முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நான் கேட்குறது, வாக்கு அவர்களுக்கு எதை நம்பி போட்டார்கள்? யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு போய் அவங்க வாக்கு கேட்டாங்க. அப்போ அந்த வாக்கு அதுக்கு எதுக்காக விழுந்தது? சிஎம் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி தானே அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள். அப்போ அவர் தானே அவரோட நின்றுக்கணும் நியாயப்படி. ஆனால் அவர்கள் மாறி போய் இது ஒரு காரணமாக சொல்லி தடம்புற அங்கே போகிறார்கள். அப்படி போகும்போது திமுக நீங்கள் யாரை தீய சக்தி என்று சொன்னீர்களோ அவர்களோட இருந்து அவர்களுடைய வாக்குகளை வாங்கி அவர் தான் சிஎம்னு சொல்லி பெற்ற வாக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கவங்கள இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போய் உங்கள் மந்திரி சபையில் இடம் தர்றீங்க அப்படின்ற விமர்சனத்தை வைக்கிறதுல தவறு கிடையாது. அதான யதார்த்த உண்மை. இன்றைக்கி களத்தில் அதான உண்மையாக இருக்குது. இது வந்து திமுக கூட்டணியில் இருந்தார்கள். நம்ம கேட்டதுக்கு எல்லாமே சொல்கிறீங்க, நீங்களும் ஆமான்னு தான் சொல்கிறீங்க. அவங்களுக்கு சிஎம் வந்து ஸ்டாலின் சொல்லி தானே வாக்கு கேட்டாங்க எல்லாரும். அப்போ அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் இப்போ போய் அவர்கள் விஜய் சிஎம் போய் அங்கே போய் சேர்றாங்க. அதுக்கு வந்து அப்போ விமர்சனம் எப்படி வராமல் இருக்கும்? அப்போ விமர்சனம் வைக்கிறாங்க. அதை வந்து அவர் அமைச்சர் பதவி கொடுத்தனால எங்கேயும் ஸ்டாலின் கோவிச்சதா இல்லை. யாராவது கீழே இருக்க சின்ன சின்ன ஆளுகள் சொல்லியிருக்காங்க. இல்லை, அதை திரும்ப எங்கள் தயவுல தான் ஆட்சி நடக்குது அப்படின்னு திரும்ப அதான உண்மை. இவர் மெஜாரிட்டி வர வரைக்கும் அதான உண்மை. இவர்கள் தயவால் தானே ஆட்சி நடக்குது. இவர்கள் இப்போ என்ன சொன்னார்? இப்போ சண்முகம் என்ன சொன்னார்? நாங்கள் 10ஆம் தேதி ஆதரவு கொடுக்கணும்னா நீங்கள் 10ஆம் தேதி சிஎம் ஆயிருக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இவருடைய ஆதரவு கொடுத்தனால தானே அவர் சிஎம் ஆயிருக்காரு. நீங்கள் கவர்னர் அர்லேக்கர் வந்து நீங்கள் வந்து வழக்கமாக வந்து நார்மலாக நீங்கள் வந்து போய் நான் தான் தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சி, எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, நான் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு கேட்டாவே கவர்னர் அழைக்கணும். ஆனால் கவர்னர் அழைக்கலை. அதனால தான் இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, நீங்கள் அந்த நேரத்தில் யாருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. அப்போ வந்து கவர்னரும் இந்த மாதிரி நான் தனிப்பெரும்பான்மையோட ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி நாங்கள் தான், எங்களை கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் யாரோடுமே கெஞ்சிருக்கார்கள்னு தெரியுது. ஆனால் அதை கொடுக்கல. அவர் செஞ்சது நல்லது தான் செஞ்சுட்டாருன்னு நான் முதல்ல என்னுடைய பார்வை தான். கவர்னர் வந்து தாவேகாவுக்கு நல்லது செய்துட்டார். ஃப்ளோர் டெஸ்ட்டில் போய் தோற்றுருந்தா விஜய்க்கு அது அவமானமாக போயிருக்கும். ஆனால் இவர் வந்து நீ 118 கொண்டு வா எண்ணிக்கைன்னு கவர்னர் சொன்னனால இவர் ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்காக ஒவ்வொருத்தரை அனுப்பி பேசி எல்லாரையும் ஒரு கூட்டணிக்கு கொண்டு வந்து 18 கொடுத்துட்டு ஆட்சி அமைச்சிட்டு ஃபெயிலியர் ஆகாமல் தப்பிச்சிட்டார் ஃப்ளோர் டெஸ்ட்டில். இல்லைன்னா முதல்லையே ஆரம்பத்திலே அவர் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி தான் இந்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் போயிருந்தால் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நான் ஒரு 24 மணி நேரத்துலேயோ 48 ஹவர்ஸ்லையோ
72 ஹவர்ஸ்லேயே ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருந்தா விஜய் தோற்று போனாலும் தோற்று போயிருக்கலாம். அந்த சம்பவம் நடக்காமல் கவர்னர் காப்பாற்றிட்டாருன்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அதனால் வந்து இவர் இன்றைக்கும் வந்து இன்றைக்கி இல்லை 5 வருஷம் முடிகிறப்பையும் இவர்கள் ஒருவேளை இந்த இப்போ எம்எல்ஏலாம் ரிசைன் பண்ணி அவர்கள் கட்சியிலேருந்து ஜெயிச்சு இன்னும் 10 பேர் 11 பேர் வர்ற வரைக்கும் அது கட்சியை நிச்சயமாக அடுத்தவர்களை சார்ந்து வாழுகின்ற ஒரு ஆட்சி தான். அந்த கட்சிக்கு எம்எல்ஏக்களை கொடுத்தது திமுக தான், அந்த ஆதரவு தான். அப்போ அந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் இருக்கும். அவர் அடுத்த எலெக்ஷனில் நின்று சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்தாருன்னா அப்போ தான் அந்த விமர்சனம் மாறுமே தவிர இன்றைக்கி அது சொல்லப்படுறது உண்மை. அதை அவர் கதற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவர் தான் கதற மாதிரி இருக்குது. எதிர்காலத்துல திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு செயல்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை சண்முகம் அவர்கள் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு இடையான இந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது இப்போ சில நாட்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சண்முகம் அவர்கள் ஒரு விமர்சனம் சொல்றாங்க, முரசொலியிட அதற்கு கண்டனம் வருதை நம்ம பார்க்குறோம். ஆராசா அவர்களோட விமர்சனங்களை தொடர்ந்து பார்க்குறோம். என்ன காரணம் மேம் இது? தொடர்ந்து இந்த நாங்கள் சொன்னதுனால தான் கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்துருக்காங்க, எங்கள் தயவுல தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற விமர்சனம் ஹர்ட் ஆகிறதுனால அவங்க இந்த ஒரு நிலைப்பாடாக எடுத்து பேசுகிறாங்களா, இல்லை கொள்கை சார்ந்து தான்? இல்லை, ஒரு விஷயம் திமுக கிட்டே இருந்து அந்த விமர்சனம் ஏன் வருதுன்னா டிவிகேவுமே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னாங்க அவங்க 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, 107 தான் எஃபெக்டிவாக. விஜய் 2 இடத்துல கண்டெஸ்ட் பண்ணார். நீங்கள் ஏன் அது அந்த வெற்றி அவ்வளவு பிரம்மாண்டமாக தெரியுதுன்னா ஒரு புது கட்சி ஜெயிச்சிருக்காங்கன்றதுனால தான். இதுவே வேற ஏதாவது ஒரு கட்சி ஜெயிச்சிருந்தா அது பிரம்மாண்டமான வெற்றியே கிடையாது. இன்ஃபேக்ட் அது வெற்றியே கிடையாது. அவங்களுக்கு ஃபுல் மேண்டேட் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல. திருமாவளவன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு முழு மக்கள், எல்லா மக்களும் விஜய் சிஎம்மாக வேணும்னு நினச்சிருந்தா எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்கல. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முழு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப ஒரு ஆணவத்தோடு பேசும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஜெஸ்டர் அவர் போய் முன்னாள் முதல்வரை பார்த்தது, அதெல்லாம் அப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, ஏதோ ஒரு அரசியல் நாகரிகத்தை இங்கே உருவாக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் இல்லை அப்படின்றத தொடர்ச்சியாக அவர் கட்சியுடைய மோசமான விமர்சனங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தையெல்லாம் அவங்க கொண்டு வரல. சராசரியான ஒரு அரசியல் கட்சியாக தான் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சட்டமன்றத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை கொண்டு வரது மூலம் சட்டமன்றத்தோட மாண்பை குறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்காங்கலாம் எனக்கு தெரியல. சைகை காட்டுறது, இல்லை பேப்பரை வச்சு படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதற்கு முன்னாடி சட்டமன்றத்தில் நடந்ததா எனக்கு தெரியல. ஸோ அப்போ இந்த மாதிரி இவ்வளவு ஆணவத்தோடு ஒரு அரசு நடந்து கொள்ளும் போது இயல்பாகவே விமர்சனங்கள் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சிபிஎம் டிஎம்கே மோதலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. ரொம்ப பெரியார் பீரியட்லேருந்து அந்த மாதிரியான மோதல்கள்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு அந்த மோதல்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் கூட்டணிகள், அரசியல் கூட்டணிகள் அப்படின்றது நிரந்தரமானது நிச்சயமாக இல்லை. நான் விஜயோட அவரோட ஸ்ட்ராட்டஜியாக நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் பின்னாடி தப்பாக மாறினா கூட மாறலாம். பட் இன்றைக்கி என்னோட பார்வை விஜய் ஒரு மோடி ஜெயலலிதா பிளே புக்கை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் ப்ரெஸ் கிட்ட சுத்தமாக பேச மாட்டேன்றாருன்றது 2 விஷயம் காரணமாக இருக்கலாம். ஒன்று, அவருக்கு தெரியாது, அனுபவமின்மை. இன்னொன்று, பேசாமல் இருக்கிறது மூலம் மோடி ஒரு விஷயம் பண்ணுறாருல, நீங்கள் மீடியாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது மூலம் நீங்கள் அதையே ஒரு நரேட்டிவாக பில்ட் பண்ணுறீங்கல்ல. உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் செலக்டிவான மீடியா கிட்ட பேசி அதை மட்டும் வரவழைக்கிறது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ துணை சபாநாயகர் தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஜய்னு பேர் சொல்லாதீங்கன்றாரு. நீங்கள் சிஎம்னு சொல்லுங்கள், எதுக்கு விஜய்னு பேர் சொல்கிறீங்க அப்படின்றாரு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருங்க. நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து விஜய்னு பேர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது விஜய் ப்ளே பண்ணுறது ஒரு மோடி அண்ட் ஜெயலலிதா பிளே புக்லேருந்து அவர் எடுத்து அதை அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வர முயற்சிக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது நாளைக்கு விஜய் இல்லை அரசாங்கம் மோசமான முடிவுகள் எடுக்கும்போது நிச்சயமாக கம்யூனிஸ்ட்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு அரசியல் கூட்டணி சார்ந்த பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேனே தவிர அடிப்படையில் கருத்து முதலாக இது இல்லை அப்படின்றது தான். இல்லை, அது வரம்ப மீறி போகுது அப்படிங்கிற விமர்சனம் அது நடக்கும், அது நடந்திருக்கக்கூடாது, ஆனால் நடக்குது. இன்னொரு பக்கம் சண்முகம் தோழருடைய கான்ட்ரிபியூஷன்ஸையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அவர் வாச்சாத்தி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் வாச்சாத்தி ஸ்க்ரீன் பண்ணுற இடத்துலலாம் அவர் போய் பேசிட்டு தான் இருக்காரு. வாச்சாத்தி டாக்குமெண்ட்ரி அதில் அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு, செங்கோட்டையனுடைய ரோல் பற்றி பேசுகிறாரு, அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்றத பேசுகிறாரு. அதை அவர் எங்கும் மறுக்கவும் இல்லை. இன்றைக்கும் வாச்சாத்தி திரை அவங்க எடுத்த காமெடி டாக்கீஸ் எடுத்த டாக்குமெண்ட்ரி எங்கேயாவது ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னா அங்கே போய் பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய ரோல்னு ஒன்று இருக்குல்ல. அவர் விவசாயிகள் சங்க தலைவராகவும்
பழங்குடி மக்களுக்காக அவர் செய்த இதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கூட்டணி சார்ந்த மோதல் தவிர கருத்தியல் மோதலாக வந்து இந்த கட்டத்தில் நான் பார்க்கல. ஓகே மேம். ஜீவா சார், வரும் நாட்களில் திமுக தனித்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஆராசா அவர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வச்சிருக்காங்க. இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இனி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாது, இனி எந்த ஆட்சி வந்தாலும் அது கூட்டணி ஆட்சியாக தான் அமையப்போகுது. காரணம் விஜய் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இனி வரும் நாட்களில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக தேர்தலை சந்திக்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா? கூட்டணி கட்சிகளோட தேர்தலை சந்திப்பது என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது வேறு. ரெண்டையும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து என்னுடைய பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்தால் அதை ஏற்கணுமா மறுக்கணுமாங்கிறது நம்ம கையில் கிடையாது. இப்போ விஜய் 108 சீட்டு வாங்குவார்னு யாருக்கும் தெரியாது. இனிமேல் கூட்டணி ஆட்சி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிறது நினைத்து பார்க்கவே எனக்கு நெஞ்சு பதறுது. கூட்டணி ஆட்சின்னு ஒன்று இல்லாதனால தாங்க தமிழ்நாடாக இருக்குது. அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல என்ன தப்பு? அதிகாரத்தை பகிர்ந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மற்ற தேசிய கட்சிகளுக்கும் கொடுக்கணுங்கிறீங்க. அதிகாரங்கிறது பாஜகவும் ஒரு கட்சி தானே, பகிர்ந்து கொடுக்கலாமே. நீங்கள் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கங்க. இதுவரையும் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க. இதுவரையும் சட்டசபை கலைஞ்சது கிடையாது. அதாவது எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சது வேற, கலைஞர் ஆட்சியை கலைச்சது வேற. அதை விடுங்க. ஒரு கவர்னரோ ஒரு ஆளுநரோ இந்த அடிக்கடி சட்டசபை, இதைத்தான் எங்கள் தங்கம் படத்தில் எம்ஜிஆர் பாட்டு போடுவார். தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு அடிக்கடி சட்டசபை கலையாத நாடு. ஏன்னா பக்கத்தில் கர்நாடகா மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா கலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி கலையும். அது காரணம் கர்நாடகாவில் ஒரு மொழி பேசுகிறவங்க இருக்க மாட்டாங்க. தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், மராத்தியர்கள். குறிப்பிட்ட பகுதியில் போனால் கன்னடர்களே இருக்க மாட்டாங்க. கர்நாடகா நீங்கள் வட கர்நாடகாலாம் போனீங்கன்னா ஜெகதீஷ் ஷெட்டர் அந்த இவங்க ஏரியா, அந்த ஒக்கேல் இவங்க லிங்காயத்து அந்த பகுதியெலாம் போனீங்கன்னா மராத்தியர்கள் தான் அதிகம். ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது. கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரையும் தமிழர்கள் இருக்கிற பகுதி. மொழி வழி தேசியங்கிறது, ஒரு தேசிய இனத்தினுடைய தாக்கங்கிறது இருக்குது. அது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது தமிழ்நாடு தெரிஞ்சவங்களுக்கு தான் உண்டு. அதனால தான் தமிழ்நாடு இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் 2 திராவிட கட்சியும் மாநில உணர்வு பேசுகிற கட்சிகள். அதனால தான் தமிழ்நாடு நல்லா இருக்குது. மாநிலங்கிறதாங்க இயற்கை. இவங்க உருவாக்குற அந்த தேசியம்ங்கிறது ஒரு உருவாக்கப்பட்டது. தெலுங்கருங்கிறது தான் உண்மை, தமிழருங்கிறது தான் உண்மை, குஜராத்திங்கிறது தான் உண்மை. எல்லாரும் சேர்த்து ஒன்றுங்கிறது நீங்கள் சொல்லிக்கலாம், யதார்த்தம் அதுவல்ல. இதெல்லாம் பெரியார் அன்றைக்கே சொல்லிட்டார். இந்த நிலையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு நாங்கள் தேசிய கட்சிக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு அமைச்சரவை அமைங்க அப்படிங்கிறீங்க. காங்கிரஸுக்கு கொடுத்த அடுத்த நிமிஷம் என்னங்க ஆச்சு? முதலமைச்சர் துணைவேந்தராக இருக்கக்கூடாதுன்னாரு. பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றுங்கிறது தெரிஞ்சிருச்சா? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உரிமையை பற்றி பேசும்போது காங்கிரஸ் அமைதியாக இருக்கும், கவனித்து பார்த்துருக்கீங்களா? பிஜேபி எதிர்ப்பில் கூட பேச மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி காங்கிரஸும் டெல்லி மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அது அரவிந்த் கெஜ்ரிவாலோ எந்த மாநில கட்சியோ கண்ட்ரோலில் போயிடக்கூடாது, டெல்லி கண்ட்ரோலில் தான் யூனியன் பிரதேசங்கள் இருக்கணுங்கிறதுல பிஜேபியோட ஆசை தான் காங்கிரஸும். ஆளுநர்னு ஒன்று இருக்கவே கூடாதுங்கிறது தான் பெரியார், அண்ணா, திராவிட சித்தாந்தம். ஆனால் காங்கிரஸும் பிஜேபியும் ஆளுநர் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒன்றியத்தை ஆளக்கூடிய அந்த மனநிலை உடையவர்கள். அடிப்படையிலேயே திராவிடம் வேறு, தேசியம் வேறுங்க. இன்னைக்கு பாஜகங்கிற ஒரு கட்சி வந்ததுனால நம்ம அந்த தேசிய எதிர்ப்பெல்லாம் விட்டுட்டு இந்துத்துவ எதிர்ப்பு மட்டும் முதன்மைப்படுத்துகிறோம். தமிழ்நாட்டுடைய தனித்துவமே எங்கள் தேசியத்தை எதிர்த்தது. 67ல் மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் போய் இன்னொரு தேசிய கட்சி வந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கலாம், வேற வந்திருக்கலாம். இங்கே வந்து மாநில கட்சி வந்தது. அதற்கு பிறகு எம்ஜிஆரை வச்சு எப்படியாவது இந்த மாநில கட்சியை அழிச்சிடலாம் நினச்சா, எம்ஜிஆர் தொடங்கின கட்சி யாரை அழிச்சிச்சு? ஸ்தாபன காங்கிரஸை அழிச்சிச்சு, ஜனசங்கத்தை அழிச்சிச்சு, பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியை அழிச்சிச்சு, சுதந்திரா கட்சியே அழிச்சிச்சு. எல்லாரையும் அழித்து அதிமுகங்கிற ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்துருச்சு. திமுக அழியலை. திமுக சென்னை அப்படியே கடைசி வரையும் அதிமுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எம்ஜிஆர் சென்னைக்கு வரவே இல்லையே, பரங்கிமலையில் போட்டி போடவே இல்லையே. மதுரை மேற்கு, அருப்புக்கோட்டை, ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் இடைத்தேர்தல் சவுத்து தான். மதுரை மாவட்டம் எம்ஜிஆர் போட்டியிட்ட ஒரே மாவட்டம் மதுரை மாவட்டம் மட்டும்தான். சென்னை தான் திமுக கோட்டை, வரவே இல்லை அவருக்கு. எம்ஜிஆர் ஆட்சியிலையும் சென்னையை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவர் அழகாக என்ன பண்ணார்? திமுக எதிர்ப்பு தேசிய கட்சிகளை ஃபுல்லாக தனக்கு பக்கம் இழுத்துக்கிட்டார். தேசியத்தன்மை, இந்துத்துவம் எல்லாத்தையும் இது பண்ணார். ஸோ தமிழ்நாடு எப்படியோ நல்லா, இது கலைஞரே பதிவு செஞ்சுருக்காரு. அதிமுக ஒரு கட்சி உருவானது தான் தமிழ்நாட்டுக்கு அரண்னு. இன்றைக்கி அதை உடைக்கணும்னு தான் அவங்க திட்டம். திமுக அதிமுகவில் அதிமுக வலிக்கணும், அடுத்து திமுக வலிக்கணும். ஸோ இந்த இடத்தில் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத பெரிய ஜனநாயகபூர்வமாக நீங்கள் சொல்கிறீங்க. டெல்லியில் கூட்டணி ஆட்சி வேணும்னு இதே ஜீவா சகாப்தன் பேசுவேன். அங்கே ஒரு கட்சி கையில், ஒரு மொழி பேசுகிறவங்க கையில் போயிடக்கூடாது. அங்கே வந்து எல்லா மாநில கட்சிகளுடைய கண்ட்ரோலில் தான் ஒரு கட்சியை ஆட்சி செய்யணும்னு நான் விரும்புவேன். தமிழ்நாடு மாதிரி ஒரு மொழி ஒரு தேசிய இனம் இருக்கிற பகுதியில் மாநில கட்சி திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சி கையில் முழுசாக விட்டுருங்க. இந்த கூட்டணி கட்சி சரி, முல்லை பெரியாரில் சிபிஎம் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க, காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க, பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? அதிகாரத்தில் பங்கு வாங்கி உட்காந்துட்டாங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு ஒரே ஸ்டாண்டு தான், தமிழர் நலன் தான். காவேரி, கச்சத்தீவு, ஈழம் இது எல்லாத்துலேயும் தேசிய கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாடு தான்.
ஈழத்தை ஆதரிக்க மாட்டாங்க தேசிய கட்சிகள், கச்சத்தீவை ஆதரிக்க மாட்டாங்க, முல்லை பெரியார் ஆதரிக்க மாட்டாங்க. கேரளாவா தமிழ்நாடானா எல்லா தேசிய கட்சிகளுக்கும் கேரளா தான் முதல் ப்ரையாரிட்டி, கர்நாடகா. கச்சத்தீவு விவகாரம் தேசிய கட்சிகளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் திராவிட கட்சிகளின் அடிப்படை கொள்கை அது. அதனால கூட்டணி கட்சிங்கிற கான்செப்டையே நான் வந்து தமிழர் நலனுக்கும் மாநில சுயாட்சிக்கும் ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். அது தேவையில்லைன்னு நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 2 திராவிட கட்சியில் ஏதாவது ஒரு திராவிட கட்சி அவங்க கையில் முழுசாக கொடு, அப்படி தான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டு வராங்க 67லேருந்து. அது அப்படியே மெயின்டைன் ஆகிறதா. அந்த கூட்டணி ஆட்சின்னு வந்தாலே நமக்கு சிக்கல் வருங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதை நீங்கள் வந்து வாய்ப்பு மறுவளங்கள் அப்படி இப்படிலாம் வார்த்தைகளை போட்டு அது இது பண்ணுறது எனக்கு அது சரியாக படலை. ஏன்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது காரணமே ஒரு கட்சி கையில் முழுசாக கொடுத்தது தான். இந்த மெஜாரிட்டி தொங்கு சட்டசபைன்னு வந்தாலே ஆளுநர், பிஜேபி, டெல்லி அதிகாரம்னு உள்ளே புகுந்து நம்மளை காலி செஞ்சுருவாங்க. அப்படி தான் பல மாநிலங்கள் காலி ஆகிட்டு இருக்கு. கர்நாடகா எல்லாமே. இந்த வறுமை நிறம் சிவப்பு படத்தில் கமலஹாசன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாப்புல, மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னோடனே கமல் கேட்பாப்புல, எஸ்டர்டே டுடே ஆர் டுமாரோ அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிஎம் இருக்கா, நான் யாரை சொல்லணும்னு கமலஹாசன் கேட்பாப்புல. இது 78 79. இப்படிலாம் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர பயப்படுறான். ஏன்? ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை. ஆந்திராவில் ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. தமிழ்நாடு இப்படி இருந்தது கிடையாது. புரியுதுங்களா? இவங்க எல்லாரும் விஜய் வந்துட்டார், அதெல்லாம் சரி. தமிழ்நாட்டுடைய இயல்பு, மரபு, பெருமை, விழுமியங்கள், இதுவரை நம்ம கட்டி காத்து வந்த அந்த கெத்து, இதெல்லாம் சிதறிக்கிட்டு இருக்கேங்கிற பதட்டம் தான் எனக்கு விஜய் வந்தாலும் சரி, அஜித் வந்தாலும் சரி. தமிழ்நாடு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கத்துக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் எடுக்கும். தமிழ்நாடு 6 மாசம் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம். தமிழ்நாடு ஏங்க நம்ம மாநிலங்க, நம்ம மக்களுங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு உயரமான இடத்துல இருக்கோம் இந்தியாவில். மொழி உணர்வுல நாம தான், வங்காளிகளை விட மொழி உணர்வுல நம்ம தான் இதாக இருக்கும். மற்ற மாநிலங்களாம் மொழி உணர்வுங்கிறத ஒரு இனம் சார்ந்து பார்ப்பாங்க. நம்ம அதை பகுத்தறிவு சார்ந்து பார்த்த மண் தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னார் பெரியார். ஒரு மலையாளியை அடிக்கலை, ஒரு வட இந்தியரை அடிக்கலை. ஆனால் பால் தாக்கரே மராத்தி வெறியர்னு சொன்னார். வட இந்தியர், தமிழர், மலையாளியை அடித்தார். தமிழ்நாட்டில் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னாரு. மலையாள முதலாளிகள் அதிகம் இருக்கிறாங்க, விரட்டணுன்னாரு. வட இந்திய முதலாளிகளை விரட்டணுன்னாரு. ஆனால் எந்த வட இந்தியரையும் பெரியார் இயக்கம் அடித்தது கிடையாது. ஏன்னா பகுத்தறிவோடு, சாதி ஒழிப்பு சிந்தனையோடு மொழி உணர்வையும் பார்த்தது. பிற மொழி ஆதிக்கத்தை எதிர்த்தது. யாரையும் வெறுப்பு அரசியல் செய்யலை. அதுதான் பால் தாக்கரேக்கும் பெரியாருக்குள்ள வித்தியாசம். இப்படி ஒரு மண், இப்படி ஒரு தலைவர் வேற யாருக்கும் கிடைக்கலைங்க. இப்படி ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலற்ற, பகுத்தறிவுடன் கூடிய சமூக நீதி, மொழி உணர்வுடன் பகுத்தறிவு. மற்ற மாநிலத்திலாம் மொழி உணர்வு, மொழி வெறியாயிரும். கர்நாடகா கொடி கட்டுங்குவான், ஒரு மராத்தியனை போய் கர்நாடகா கொடி கட்டுன்னு சொல்லி அடிப்பான். ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாதே, என்ன வேணாலும் நடக்கலாமே. அதனால இப்பேற்பட்ட மண் அந்த தன்மை போயிடும். நீ புதிதாக வந்தவர்கள்னா 67 வந்தவங்களும் புதிதாக வந்தவர்கள். அவங்க கற்றுக்க டைம் கேட்கலையில, பட்டையெல்லாம் கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. கற்றுக்கிறதுனா என்ன எனக்கு புரியல. இப்போ தான் டாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணுங்கிறீங்களா? விஜய் இப்போ சிகரெட் குடிக்கிற மாதிரி டாட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட் குடிப்பது உயிர் நலத்துக்கு கெடுதுன்னு சொல்லி திருத்தணுமா? யார்? மக்கள் திருத்தணுமா அமைச்சர்களை? ஒரு ஆபாசமான பாட்டு, சச்சின் படத்தில் வரக்கூடிய பாட்டை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரே டான்ஸ் ஆடுறாரு. அதை நம்ம இதுவரையும் எங்கேயுமே நடந்தது இல்லையே. ஒரு ஜெயலலிதா அமைச்சரவை, கலைஞர் அமைச்சரவை, எடப்பாடி அமைச்சரவை இப்படி எங்கேயா போய் ஆடுவாங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்கோ சிஸ்டம் ஃபாலோ ஆகிருக்கு? எம்ஜிஆர் சினிமாலேருந்து வந்தவர் தாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் எம்ஜிஆர் பாட்டுலாம் பாடினதே கிடையாது. இத்தனைக்கும் எம்ஜிஆர் பாட்டு பாடினா தப்பு கிடையாது. ஏன்னா குழந்தைகளுக்கு நல்ல கருத்து உள்ள பாட்டு தான். ரொமான்ஸ் சாங்கை விடுங்க, மற்றபடி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இதெல்லாம் வந்து அருமையான பாடல்கள் தானே. கட்சி கடந்து எல்லா குழந்தைகளும் கேட்க வேண்டிய விஷயம் தானே. அன்னையிடம் அன்பை வாங்கலாம், அப்பாவிடம் அறிவை வாங்கலாம்ங்கிறதுலாம். அப்படி இருந்த பாடல்கள் கூட ஸ்கூலில் போய் யாரும் பாடினது கிடையாதுங்க. கட்சி மீட்டிங்கில் தான் பாடுவாங்க அவங்க. ஆனால் இப்போ ஸ்கூலில் போய் மினிஸ்டர் விஜய், முதலமைச்சர் விஜய் வாழ்கன்னு குழந்தைங்களை சொல்லி குழந்தைகளை போய் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சட்டப்படியே தப்புங்க. அரசு பள்ளியில் போய் ஒரு குறிப்பிட்ட கட்சியை வாழ்கன்னு எதுக்கு குழந்தைங்க சொல்லணும்? விஜயை காமிச்சு டிவிக்கேன்னு கத்த சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த சட்டத்தில் இருக்குது? அப்போ இந்த எக்கோசிஸ்டம் ஆபத்தாக இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு ரசிகர் மனநிலையில் இதை கொண்டு போகிறது, ரசிகர் மன்ற மாதிரி தலைவர் படம் ஓப்பனிங் டே ரிலீஸு, இதையே தொடருவது என்பது ஆபத்தாக இருக்குது. அரசியலுக்குள்ளே வாங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். அரசியல் பேசுங்க, திமுகவினுடைய செயல்பாடுகளை விமர்சிங்க, அதிமுக விமர்சிங்க. நீங்கள் அப்படி வரவே இல்லையே. அவங்களுடைய ஏதாவது ஒரு திட்டம் எடுத்து விமர்சனம் பண்ணுங்க. டெல்லி எதிர்ப்பில் சொல்கிறாரே, பாஜகவை நாங்கள் கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டோங்கிறாரு. கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டோம்னா லைட்டாக எதிர்ப்பீங்களா? 5%, 10% வச்சுக்கலாமா? பாஜக எதிர்ப்பு தானே தமிழ்நாட்டினுடைய அடிப்படை. டெல்லி எதிர்ப்பு தானே அடிப்படை. அதையே நான் செய்ய மாட்டேன்னு வாக்குமூலம் கொடுக்குறாரு அவர். அவங்கள மாதிரி பண்ண மாட்டோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க? திமுக எதிர்ப்பை முதன்மைப்படுத்துறதுனால பாஜக எதிர்ப்பு ஒன்றுமே இல்லைன்னு ஆக்குறாங்க. பாஜகன்னு ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டிலன்னு. திமுக தான் தேர்தலுக்கு முன்புல இருந்து அதே தானே சார் சொல்றாங்க. திமுக சஸ்தாவேக்கான அது சொல்றாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகும் அதே தான் சொல்றாங்க. அது என்ன பாதையில வராங்களோ அதுபடியே தானே நடக்குது. நிதி தராதது பாஜக, நமக்கு நதிநீர் உரிமை தராதது பாஜக,
ஜிஎஸ்டி தராதது பாஜக, பேரிடர் நிவாரண நிதி தராதது பாஜக. ஆனா அந்த கோபத்தை, அந்த உணர்வை இளைஞர்கள் மத்தியில் கடத்தாம திமுக எதிரி, ஸ்டாலின் தாத்தா, ஸ்டாலின் அப்பா, அப்பாவை காணா, முடிச்சோமா, சீனா ஜெயிக்கவே முடியல, 5 நிமிஷம் பேசணும், உன்னால 5 வருஷம் வர முடியல, எல்லாம் பிரகாஷ்ராஜ்கிட்ட பேசுற டைலாக். புரியுதுங்களா? இது எல்லாமே அந்த மாதிரி டைலாக் தான். நீங்க விஜய் ரசிகருக்கு கேளுங்களேன், மெஜாரிட்டி நம்பர் வரலைங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அவர் தானே ஜெயிச்சிருக்காரு அப்படிவாங்க. 117, 118 ஏன் அப்படி கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த இளைஞர்களை அரசியல்படுத்துகிற மாதிரி அவங்க தெரியலையே. அவங்கள இன்னும் அப்படியே அதே மைண்ட் செட்டில் வச்சு அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தான் அவங்க கான்செப்டாக இருக்குது. ஓகே சார். இதையா சார், வைகோ அவர்கள் சமீபத்தில் நேற்றைய தினம் பேசியிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், 9 வருஷமாக எங்களோட சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழந்துட்டு தான் நாங்கள் இந்த கூட்டணியில் பயணிச்சுட்டு இருக்கோம். கிளைகளே இல்லாத கட்சிக்கு கூட 8 சீட் தந்திருக்காங்க. காணாமல் போகிற நிலையில் இருக்க கட்சிக்கு 10 சீட் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க. எங்களை சொந்த சின்னத்தில் கூட நிற்க அனுமதிக்கல அப்படின்னு ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் எந்த கட்சிகளையுமே கூட்டணியில் சரியாக அணுகலையோ சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? இல்லைங்க, இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்க? தேர்தல் ரிசல்ட் சொல்ல வேண்டியதற்கான தேவை அதுதான் சொல்கிறேன். அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதாவது தேவையே. அதுக்காக வந்து திமுக அணுகலையோன்னு கேட்க முடியாதுல்ல. திமுகவிடம் இவர்கள் சொல்லும்போது 3 சீட்டு 1 சீட்டு தனி சின்னத்தில் நின்றுக்கங்கன்னு கூட சொன்னாங்க. இவர்கள் திரும்ப அந்த ஒரு சீட்லையும் தனி சின்னத்தில் நிற்கலன்னு இவங்க தான் அறிவிச்சாங்க. நாங்கள் 4மே உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதனால் நீங்கள் அப்போ ஒன்று போகிற கமலஹாசன் ஏன் வெளியே போன வேணாம், சீட்டு வேணான்னு சொல்லிட்டாரு, ஆதரவு மட்டும் தர்றேன், வேணாம், எனக்கு வந்து என் சின்னத்தில் நிற்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் பரவாயில்ல, எனக்கு சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அப்படி இவர்கள் அப்படியே போயிருக்கலாம். இல்லை எங்களுக்கு சீட்டே தரல, நாங்கள் வெளியேறுறோன்னு வெளியேறி இருக்கலாம். எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு அவருக்கு. இதே வைகோ கட்சியை விட்டு வந்து வெளியே போகும்போது ஸ்டாலின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு எப்படிலாம் பண்ணிட்டு எத்தனை மாவட்ட செயலர் எடுத்துட்டு திமுகவே அதோ கதி அப்படின்ற அளவுக்கு வெளியே போனார். ஆனால் அவரே திரும்ப வந்து என் வாழ்நாள் முழுவதும் ஸ்டாலினுக்காக நிற்பேன்னு சொன்னவர் தான். இன்னைக்கு வரைக்கும் திமுகவை உயர்த்தி பேசினது என்னோட யாரும் அதிகம் பேசியிருக்க மாட்டாங்க. நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது இல்லை. இருந்தாலும் எங்க கட்சியை அவங்க இப்படி ட்ரீட் பண்றாங்க. ஏங்க இது ட்ரீட் பண்ணது எப்போங்க? நேற்று ட்ரீட் பண்ணாரா? எப்போ ட்ரீட் பண்ணாருன்னு சொல்றாரு? 9 வருஷமான்றாருல. 9 வருஷம் கூட தானே இருந்தார் அவரு. அப்புறம் என்ன அப்போ கொந்தளிக்காம அப்பயே வெளியேறாம இன்னைக்கு எலெக்ஷன் நின்று 2 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு மந்திரி பதவி வாய்ப்பு நமக்கு இல்லையே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தானே அப்படி பேசுறாரு. அதனால வந்து இது வந்து சந்தர்ப்பவாதமாக தான் பார்க்கப்படும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ இன்றைய தினம் கட்சியிலிருந்தும் விலகி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீர்காழி எம்எல்ஏ அதான் விலகி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க விளக்குறாங்களா? இல்லை, அவங்க கூட்டத்தில் கலந்துக்காம விலகுனாருன்னா அவருக்கு மந்திரி பதவி, இது எம்எல்ஏ பதவி பறி போயிடும். அதனால அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் நினைக்கிறேன். உதயசூரியன் சின்னம் தானே. நான் திமுக காரதாங்கிற மாதிரி. ஆமா, அவர் வந்து விலகலாம். ஏன்னா அவர் திமுக மெம்பரா இருந்தா தான் இப்போ வந்து அந்த சின்னமே கிடைக்கும். பிபாம் கொடுத்தா தான் சின்னமே கிடைக்கும். அதனால அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ வந்து நீங்க தான் சொல்றேன்ல, இவருக்கு வந்து கட்சி பலகீனமாகிட்டு போகுது மதிமுகவுக்கு. அவர்கள் வந்து உரிய, அதாவது தேர்தல் நேரத்தில் அவர்கள் ஒருவேளை கூட்டணி மாறலாம்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வேணாம், திமுக தான் இப்போதைக்கு பலமான கூட்டணியாக இருக்குது, அதுதான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அங்கே ஸ்டே பண்ணாங்க. ஆனால் தேர்தல் ரிசல்ட் வரும்போது பார்த்தா திமுக அணி வெற்றி பெறவில்லை, இங்கே வந்து தாவேகா வந்துருச்சுங்கும் போது இவர்களெல்லாம் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க, நம்மளால் போய் சேர முடியல ஏன்னா இந்த கட்சியில் போட்டிக்கிட்டதற்காக அப்படின்ற மன வருத்தம் அழுத்தம் அவர்களுக்கு இருக்குது. அந்த இயலாமையை வந்து அவர்கள் வெளிப்படுத்துகிறாரு. அவ்வளோதான். இதில் வந்து இவர் வந்து பல முறை இது மாதிரி திமுக மாநாட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு கட் அவுட்லாம் வச்ச பிறகு திடீர்னு வந்து அதிமுகவோட போய் சேர்ந்தார். அப்போ அந்த கட் அவுட்டை எரிக்கப்பட்டு அங்கே திமுக தொண்டர்கள் அந்த கட் அவுட்டை அசிங்கப்படுத்தினதெல்லாம் நம்ம செய்திகளாக பார்த்துருக்கோம். அதனால் இது மதிமுக மாறி மாறி அவர்கள் எடுத்த சரியான நேரத்தில் எல்லாம் தவறான முடிவுகளை எடுத்தேன்னு அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு. பல நேரங்களில் எடுத்திருக்காரு. அவர் எப்போ ஜெயிக்கணும் வாய்ப்பு இருக்குமோ அப்போ சீட்டை வேணாம் நிற்காமல் இருந்துருவார். அவர் எப்போ மந்திரி சபையில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ வேணான்னு சொல்லிடுவார். இப்படியெல்லாம் அவர் பல தவறுகளை வந்து அவரே அரசியல் ரீதியாக தவறுகளை அவரே சொல்லியிருக்காரு. நான் பல தவறான முடிவுகள் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த முறையும் இப்போ தவறான முடிவை தான் எடுக்க போகிறாரோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் பல நேரங்களில் தவறான முடிவு எடுத்திருக்கேன்னு. அதனால் வந்து இது வந்து ஒரு முடிஞ்ச பிறகு இந்த சீச்சி இந்த பழம் பிடிக்குன்ற மாதிரி தான் நமக்கு வந்து இன்றைக்கி வாய்ப்பு வரல அப்படிங்கிறதுனால அவர் போயிருக்காரு அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியது. இப்போ திமுகவோட நிறைய கூட்டணி கட்சிகள் இப்போ அவங்க ஆதரவில் இல்லாததை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், விசிகா, அப்புறம் ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் இப்போ தாவேகாவோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ திமுகவோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் மேம்? அவங்க எப்படி தேர்தலை சந்திப்பாங்க? குறிப்பிட்ட மாதிரி கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கவும் நாங்கள் தயார், அதற்கு உத்தரவு கொடுங்க அப்படின்ட்டு ஆராசா அவர்கள் கோரிக்கை வச்சதையும் நம்ம பார்த்துருக்கோம். கூட்டணி இல்லாத ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு திமுக தயாரா மேம்? அது சாத்தியமா?
வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது? இல்லை, அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழலில் டிஎம்கே வந்து ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி தோல்வின்றது திமுகவிற்கு புதுசு கிடையாது. ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் பார்த்த வரைக்கும் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அவங்க இன்னும் உயிர்ப்போட இன்னும் வேகமாக வேலை செஞ்சது வந்து நம்ம பார்த்துருக்கோம். கலைஞர் சந்திக்காத தோல்வியெலாம் கிடையாது. அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் கட்சி அவர் தனிப்பட்ட முறையில் இல்லை, கட்சி ரீதியாக அவர் எவ்வளவு மோசமான தோல்விகளை சந்திச்சாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த வனவாசம்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது கிட்டத்தட்ட வனவாசம் மாதிரி இருந்த கட்சியை மீட்டெடுத்து திரும்ப வந்து அவர் முதல்வராக உட்கார்ந்ததையும் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு வரலாறு தான் திமுகவிற்கு. ஸோ இந்த ஒரு தோல்வினால அது அந்த கட்சி வந்து துவண்டு உட்கார்ந்துரும் அப்படின்லாம் நான் நினைக்கல. அடுத்த தேர்தலுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது, அதுக்கு முன்னாடி வருமா அப்படின்ற யூகங்கள்லாம் என்கிட்ட இல்லை. ஆனால் கட்டாயமாக 5 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இப்படியே போச்சுன்னா அதோட இன்எஃபிஷியன்சி வந்து இன்னும் வந்து நிறைய மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய ஏற்கனவே குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க 6 மாதம் டைம் கொடுங்க, இந்த 1.5 மாதத்தில் என்ன பண்ணீங்க? 1.5 மாதத்தில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? நீங்கள் 6 மாதம் டைம் கொடுத்தா இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க, இல்லை 6 மாதம் கழிச்சு பிரமாதமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்வதற்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இந்த 1.5 மாதத்தில் தெரியல அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் சிங்கப்பெண்கள் அதிரடிப்படைன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. அது முதல்ல தேவையானு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான இல்லை குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான விஷயங்கள் வந்து அதில் இருக்கான்னு தெரியல. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறது வேற, தடுக்கிறதுன்றது வேற. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உண்மையிலேயே இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அப்புறம் திரும்ப நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறீங்க. கூட்டணி ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு தான் இவங்க வந்து அது விமர்சனத்துக்கு அப்புறம் தான் அதை நிறுத்தினாங்க. அதிமுகலேருந்து எம்எல்ஏஸை வந்து வரவழைக்கிறது அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்சு, அதற்கு காரணம் இவங்க கூட்டணி ஆட்சியை கண்டினியூ பண்ணணும்லாம் இல்லை. அவங்க வந்து என்ன ஐடியாவில் இருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி வேணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் அதை ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு விமர்சனங்களுக்கு பிறகு அதை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதிமுகலேருந்து எம்எல்ஏஸ் எடுக்கிற ஒரு விஷயத்தை. ஸோ கூட்டணி ஆட்சி இனிமேல் வந்து கூட்டணி ஆட்சி தான் வந்து நாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைக்கல. ஏன்னா தாவேக்கா வந்து முடிந்தவரை தனித்த ஆட்சி அமைக்க தான் பார்க்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிலைப்பாடு மாறலாம், கட்டாயமா நிலைப்பாடு மாறலாம். ஏன்னு அவங்க எத்தனை நிலைப்பாடு மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னோ நிலைப்பாடு மாறும்னால கட்டாயமா மாறும். அவங்களுக்கு இப்போ வேற வழி இல்லை, அவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும்போது, வாய்ப்பு வந்து வேற மாதிரி அமையும் போது நிச்சயமா அவங்க கூட்டணி ஆட்சி வந்து இல்லை, தனியாக இருக்கும்போது தான் எங்களால் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இன்னும் நிறைய செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க கட்டாயமாக வருவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ கூட்டணி ஆட்சியை வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் இதுதான் நாம் அப்படின்லாம் நான் பார்க்கல. அதே மாதிரி 5 வருடங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். திமுக தன்னை தயார் செய்து கொள்ளும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்க வந்து கூட்டணியோடு சந்திக்கிறாங்களோ இல்லை இல்லாமல் சந்திக்கிறாங்களான்றதெல்லாம் நம்ம அந்த டைமில் தான் வந்து பேச முடியும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் எல்லாமே சாத்தியம் தான் நான் நினைக்கிறேன். அதிமுகல இருந்து இது வரைக்கும் 4 எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. சேர்த்து 5 இல்லை 4 பேர் இணைஞ்சிட்டாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னும் இணைய போறதா தகவல்கள் போயிட்டு இருக்கு, பட் இன்னும் உறுதி செய்யப்படலை. அது இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அதிமுகல இருந்து தாவேக்கால இணைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புல இருந்து SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகளை சில நாட்களுக்கு முன்பு நீக்கம் செஞ்சிருந்தாங்க. இப்ப மீண்டும் அவர்களுக்கு பொறுப்பு அப்படின்னு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? திரும்பவும் இந்த கட்சியிலிருந்து விலகிற நிலைமை தொடரக்கூடாது, இடைத்தேர்தலை சந்திச்சு ஒரு சக்சஸ் மோடுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம பார்க்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக. அப்புறம் எடப்பாடி வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தை தானே இருப்பாங்க. எடப்பாடி அவர்கள் 2021 66 சீட்டு தனியார் ரெட்டலை மட்டுமே பெற்றபோது எனக்கு அந்த எண்ணிக்கையே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சசிகலா காலையில் அவர் தவழ்ந்து போனாருங்கிறது கடுமையான விமர்சனமாகி கிண்டலாகி பேசினது. அந்த சூழ்நிலையும் இந்த ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக தாங்க அவங்க ஜெயித்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் கூட அவ்வளோ பெரிய எதிர்க்கட்சியாலாம் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் கூட உங்களுக்கு 96லலாம் அவரே தோற்று கட்சியே 3 சீட்டு 4 சீட்லலாம் இருந்து எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தெல்லாம் இழந்த நிலை உண்டு. எடப்பாடி எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை எப்பவுமே இழக்கலையா? 2021 அவர் கம்பீரமான எதிர்க்கட்சி தலைவர் தானே. இப்போயுமே மிகப்பெரிய தோல்வி விஜய் அலையெல்லாம் வந்ததுக்கு பிறகும் கூட அவர் 46 சீட்டு கிட்ட ஜெயிச்சு தானே இருக்கிறாரு. அதாவது ஏதோ திமுக முடிஞ்சு அதிமுக முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சுன்னா என்ன? முட்டையாக வாங்கியிருக்கிறாங்க, இல்லை 1 சீட்டு 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள், நல்ல நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அதிமுகவை பொறுத்தவரையும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலை 3 தான் ஃபேக்டர். இந்த தனியான ஆட்கள் ஒரு ஆளுமைகளாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முழுறுவதே உங்களுக்கு எடப்பாடி வந்ததுக்கப்புறம் தான். ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் ராஜேந்திர பாலாஜியை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? விருதுநகரை தாண்டி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? செல்லூர் ராஜுவை, செல்லூர் கோரிப்பாளையம் தெற்கு வாசல் தாண்டி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? எடப்பாடி வந்ததுக்கப்புறம் பயங்கர ஃபேமஸ். செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க அந்த மோடி கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் பேசின பேச்சுக்கள், எங்கள் அம்மா கொள்ளையடிச்சதை சசிகலா எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு என்னென்னமோ திண்டுக்கல் சீனிவாசன் பேசி வைரலாகி இப்படித்தான் இவங்களாம் நேமானாங்க.
ஆனால் ஜெயலலிதாமையார் காலத்துலேயும் இவங்க தான் அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க, வெளியே தெரியாமல் தான் இருந்தாங்க. அப்போ அதிமுகவின் பலமே தொண்டர்கள் தான். மதிமுக உடஞ்சப்ப சார் கூட சொன்னாங்க நினைக்கிறேன், 9 மாவட்ட செயலாளர் புரிஞ்சாங்கங்க வைகோ பின்னாடி. எல்லாரும் சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் பிரிவுலாம் ஒரு பிரிவா திமுகவுக்கு. இங்கே பாருங்கள் வைகோ பெரிய பெரிய ஆட்கள் எழுத்து. அதுவும் மட்டும் இல்லாமல் வைகோ மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. அந்த காலத்தில் வெற்றி கொண்டாடுதலும் இணையாக பேசக்கூடியவர் அவர், இந்த பயங்கரமான பேச்சாளர். அவ்வளோதான். நாங்கள் என்னாச்சு வைகோ அவர்கள். ஆனால் எம்ஜிஆர் பிரிந்து போன போது இவ்வளோ மாவட்ட செயலாளர்கள்லாம் போகலை. ஆனால் தொண்டர்கள் எம்ஜிஆர் பக்கம் இருந்தாங்க. கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் யாரும் போகல. எல்லாம் 77 அந்த 80 தோல்விக்கு பிறகு தான் நிறைய பேர் போனாங்க. இப்போ நாவலர்லாம் அந்த இதுக்கப்புறம் தான் போனார். பிரியும் போது சேர்ந்துலாம் போகலை எம்ஜிஆரோட. கே கிருஷ்ணசாமி இந்த மாதிரி ஆட்கள் தான் கூட போனாங்க அவரோட. அதனால் அவர் போகும்போது பெரிய பெரிய பிரமுகர்களோடலாம் போகல. ஆனால் தொண்டர்கள் இருந்தாங்க. அந்த தொண்டர்களை வைத்து கொண்டு தான் மாயத்தேவர் திண்டுக்கல்லில் ஜெயிக்கிறாரு, அரங்கநாயகம் கோயம்புத்தூரில் ஜெயிக்கிறாரு, பாண்டிச்சேரியில் அவங்க ஜெயிக்கிறாங்க. எமர்ஜென்சி ஆதரித்து 77 நின்று மிகப்பெரிய வெற்றியை பெறுறாரு. அதனால் அதிமுகவுடைய பலம்ங்கிறதே ரெட்டலையும் அந்த தொண்டர்களும் தான். அதனால் நீங்கள் திருப்பி விஜயபாஸ்கரே போயிட்டாரு, கடம்பூர் ராஜு தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தலைமை மீது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க சார். தோல்வியே தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வராங்க, அதுக்கான ஒரு தீர்வை நோக்கி யோசிக்க மாட்டாங்க, திரும்ப தோக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க, சொல்ற கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல, அந்த தலைமை ஒரு கூட்டு பொறுப்பு எடுத்துக்கணும். தலைமையும் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறதும் தொண்டர்கள் தான். தொண்டர்கள் நிர்வாகிகள் சொல்றத தலைமை கேட்காத போது அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத பத்தி தான். அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா இவர் ஓபிஎஸ் நீக்கும் போது இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு அவங்க எல்லாரும் எடுத்துருக்கலாம்ல. ஓபிஎஸோட சேர்ந்து நின்றுருக்கலாம். தென் மாவட்டத்தில் கட்சியே காலி ஆகுது அப்படிங்கிறப்ப டிடிவி தினகரன் எல்லாருமே கட்சி விட்டு போகும்போது இவங்க அந்த வேலுமணி இவங்கெல்லாம் என்ன நிலையில் இருந்தாங்க? அப்போ தங்களுடைய பொறுப்பு எடப்பாடி நமக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாருன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க இல்லையா? பாட்டிலை வீசும்போது எடப்பாடியா வீசினாரு, ஓபிஎஸ் மீது பாட்டில் வீசினாங்களே, பாவம் அந்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு அந்த வடு இருந்தால் நேற்று கூட சட்டசபையில் சொல்லியிருக்காரு, பாட்டில் வீட்டில் வீசிட போகிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அதையெல்லாம் பண்ணும்போது இவங்க எல்லாரும் கூட தானே சார் இருந்தாங்க. ஓபிஎஸ் நீக்கக்கூடாதுன்னு சொல்லணும்ல. தேர்தலுக்கு முன்பு திரும்ப இவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவங்க ஈடுபட்டாங்க சாரா. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீங்க விஜய்க்கு போறதுக்கு இந்த காரணங்கள்லாம் தேடி சொல்லக்கூடாது. உண்மையிலே உங்களுக்கு அந்த அக்கறை இருந்தா ஓபிஎஸ் நீக்கக்கூடாது, செங்கோட்டையனை விட்டுருக்க கூடாது, உங்களுக்கு டிடிவி தினகரன் சசிகலா அந்த கான்செப்ட்லாம் இதுங்கிறப்ப அவர் எனக்கு வேணான்ட்டாரு. டெல்டாவும் சவுத்தும் எனக்கு வேணான்னு எடப்பாடி ஓப்பனா சொல்லிட்டாரு. மேற்கு மண்டலம் பாமக அலையன்ஸ்ல வட தமிழகம் 1 இயர் கவுண்டர் ஓட்டு அதை மெயின்டைன் பண்ணி ஓட்டிடணும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வட்டார கட்சி அவர் கொண்டு போகும்போது நீங்களாம் கூட தானே சார் இருந்தீங்க. அவ இப்போ நீங்கள் போகிறதுங்கிறது அது ஒரு காரணம், தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு. அது இந்த கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை இல்லைங்கனால இயல்பாகவே தோக்குறாங்க. திமுக வலுப்பெறுது. திமுக அதிமுகவின் ஓட் பேங்கான பெண்கள் தலித்துகள் ஓட் பேங்கை 2021-26 பெற்றுச்சு. எம்ஜிஆருடைய ஓட் பேங்க் தான் தலித் ஓட் பேங்க், ஜெயலலிதாவுடைய ஓட் பேங்க் அது. அதேபோல் பெண்கள் பெரும்பாலும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கு தான் ஓட். அதை முழுக்க திட்டங்கள் மூலமாகவும் பல்வேறு விஷயங்கள் மூலமாகவும் கலைஞர் போன முறை ஸ்டாலின் வாங்கிட்டார். கலைஞர் காலத்தில் கூட அவ்வளோ ஓட்டு விழலை. 2026 தான் அது மாறிச்சு. அது வரையும் முழுக்க அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் விஜய் வர்றாரு. விஜய் வரும்போது உங்களை தான் டார்கெட் பண்ணுறாரு. திமுகவை திட்ட அது ஏடிஎம்கே ஓட் பேங்க். அப்பயும் அமைதியாக இருந்தீங்க. அண்ணாமலை நான் தான் எதிர்கட்சின்னு சொல்கிறாரு, அப்பயும் அமைதியாக இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான தவறுகள் எடப்பாடியும் செய்திருக்கிறார். நீ வேலுமணி தங்கமணிக்கும் பொறுப்பு இருக்குது சார். தப்பு பிஜேபிக்கு நீங்கள் தலையாட்டினது தானே சார். அந்த தப்பை எல்லாரும் சேர்ந்து தானே சார் செஞ்சீங்க. அதை எடப்பாடி மட்டும் செஞ்சார் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இப்பயும் பாருங்கள், டெல்லியையும் பிஜேபியும் விமர்சிக்க இவங்க தயாராக இல்லை. எடப்பாடியை தான் திட்டிடுவாங்க. கைக்கு வாக்காக இருக்கிறவங்கள அடிக்கணுங்கிற மாதிரி இவரை தான் பேசுகிறீங்க. உங்கள் எல்லாரையும் இப்படி பிரித்து விட்டு விளையாண்டது யார்? ஓபிஎஸை பிரித்து விட்டு பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க போது பிஜேபி அது பிளான் பண்ணலையா? அதிமுகங்கிற ஒரு கட்சியை ஓபிஎஸை உடச்சி விட்டு தனியாக எம்பி எலெக்ஷன் சந்திக்கிறது தப்பு இல்லையா? அப்புறம் அந்த துரோகம் செஞ்ச பிஜேபியை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க. வேலுமணி ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறீங்க. நீங்கள் தானே கலந்துக்கிட்டீங்க ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில். நிர்மலா சீதாராமனை நீங்களாம் தானே போய் பார்க்குறீங்க. செங்கோட்டையன் அது எடப்பாடிக்கு கோவிச்சுட்டு எங்கே சார் வரணும்? போயஸ் தோட்டத்துக்கு தானே வரணும், இல்லாட்டி லாய்ட்ஸ் ரோடுக்கு தானே வரணும். ஆனால் நீ செங்கோட்டையன் நேராக போய் அமித்ஷாவை பார்க்குறாரு. அப்போல்லாம் உங்களுக்கு கோவம் வரல சார்? எடப்பாடி சரியில்லை சார், அதுக்காக யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? மோடிட்டியா? நான் அதிமுகவினுடைய தலைமையகம் டெல்லி அசோகாரோடா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்காம ஏன் தோத்தோன்னா பாஜகவோட ஆளாக நீங்கள் மாறினீங்க. ஜெயலலிதாமையார் மன்மோகன் சிங்கை கேள்வி கேட்டாங்க. வாஜ்பாயை தூங்க விடாமல் 13 மாதம் படுத்தி எடுத்துட்டாங்க. தூங்கவே விடல. வாஜ்பாய் சொன்னார், என்னை தூங்கவே விடலை, என்னை பாய்ச்சி ஒரு ஒழிச்சா ஜெயலலிதா கலைச்சிட்டாங்க, ரொம்ப நன்றி, நான் போய் தூங்குறேன். நாங்கள் வாஜ்பாயை அந்த டெல்லியை அலற விட்டாங்க. மன்மோகன் சிங் காமன்வெல்த் மீட்டிங் கதற விட்டாங்க. அவங்க தேசிய வளர்ச்சி கழக மீட்டிங்கில் டெல்லியில் வாக் அவுட் பண்ணாங்க.
டெல்லியை எதிர்த்தது மூலமாக தான் சார் அதிமுக வளர்ந்துச்சு. வெறுமனே கவர்ச்சி மட்டும் இல்லை, டெல்லியை எதிர்த்தாங்க. ஈழ பிரச்சனையில் கலைஞரோட நான் தான் ஆதரவுங்கிற நிலை கொண்டு வந்துட்டாங்க. எந்த ஜெயலலிதாவை தமிழர்களுக்கு ஆதரவானவர் இல்லை, இவர் வந்து திராவிடின் அரசியல் எப்படி ஜெயலலிதா வருவாருன்னவங்கள சங்கராச்சாரியார் கைது, அத்வானி ஃபோன் பண்ணப்போ ஃபோன் எடுத்து கீழே வைட்டாங்களே சங்கராச்சாரியார் கைது பண்ணப்ப. இது மாதிரியான செயல்கள் மூலமாக ஒரு திராவிட தன்மையுடன் ஜெயலலிதா செயல்பட்டார். மாநில உணர்வு, மாநில சுயாட்சி, டெல்லியை எதிர்க்கிறது, பிஜேபி காங்கிரஸை தூக்கி அடிச்சு பேசுறது, நான் தான் மோடியா லேடியான்னு, இதையெல்லாம் செய்ததுனால தான் அதிமுக நின்னது. ஜெயலலிதாவும் ஒரு எடப்பாடி மாதிரி செஞ்சிருந்தா ஜெயலலிதாவே டம்மியா இருப்பாரு. அப்ப அந்த தன்மையில் எடப்பாடியும் இல்லை, அதிமுகவினுடைய பிற சகாக்களும் இல்லாதனால தான் அது ஓய்ந்து போனது. இனிமேலாவது அதை புரிந்து கொண்டு டெல்லி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மேகத்தாடு போன்ற விஷயங்களில் ஜெயலலிதாமையார் எப்படி செயல்பட்டாங்களோ அது மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டிய தேவை கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கு. மற்றபடி இந்த தனிநபர்கள் போனதுனால கட்சியே போயிருச்சுங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே சார், உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். கவிதா மேம், பதவி ராஜினாமா செஞ்ச இந்த 4 எம்எல்ஏக்களும் முக்கியமாக வச்ச குற்றச்சாட்டு திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த தொகுதிகளும் காலியா இருக்கு. இந்த குற்றச்சாட்டு வரும் இடைத்தேர்தலில் எடுபடுமா? எனக்கு தெரிஞ்சு எடுப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரியான ஒரு விஷயம் உள்ள நடந்திருக்கலாம். நிறைய பாசிபிலிட்டிஸை எல்லா கட்சிகளுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்போ வந்து தாவேக்கா வந்து 108 தான் வாங்கியிருக்காங்க, 107 சீட்டு தான் அவங்க கையில் இருக்குது. மெஜாரிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப அவங்க எல்லா பாசிபிலிட்டிஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இப்போ சார் சொன்னார் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் போச்சுன்றது நமக்கு தெரியும், கவர்னர் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விதமான சாத்தியங்களையும் எல்லா கட்சிகளும் ஆராயதான் செய்யும். எது நடக்குது அப்படின்றதுக்கு தானே முக்கியத்துவம் இருக்கும். எது நடக்குது அதை பற்றி தானே டிபேட் வர முடியும். அந்த டிபேட் தான் முக்கியமே தவிர நீங்கள் ஊகங்கள் அடிப்படையில் எப்படி டிபேட்டை வந்து ஒரு நரேட்டிவை உண்டாக்க முடியும், ஒரு டிபேட்டை கொண்டு வர முடியும். நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் வெறும் மேபி ஒரு விவாதம் அப்படின்ற அளவில் இல்லை ஒரு உரையாடல் அப்படின்ற ஒரு அளவில் மட்டும் இருந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி ஒரு நரேட்டிவாக செட் பண்ணி அதை தேர்தலில் வந்து எப்படி ஒரு இதுவாக மாற்ற முடியும் அப்படின்றது எனக்கு புரியல. ஸோ அது வந்து எடுப்படாது அப்படின்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து இதற்காக தான் நாங்கள் வெளியில் வந்தோம் அப்படின்றது வந்து எனக்கு அதுவுமே வந்து நடக்காத ஒரு விஷயத்துக்காக எதற்கு வந்து 4 பேர் வெளியில் வரணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நடந்திருந்தா கூட நிறைய பேர் வந்து வாக் அவுட் பண்ணிருக்கலாம், இல்லை இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்லாம் சொல்லிருக்கலாம். நடக்காத ஒரு விஷயத்திற்காக எதுக்கு வெளியில் வராங்க அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை தாவேக்கா வந்து தனி மெஜாரிட்டியோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இடைத்தேர்தல்கள் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதற்கு மேலே அவங்க இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு விமர்சனம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனங்கள் வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இன்னும் நிறைய எம்எல்ஏஸ் வந்து அங்கே போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து எடுப்படும் நான் நினைக்கிறேன். இல்லை அதுலேயே ஒரு சொல்லிடுறேன் நானும். இந்த அதிமுக திமுக இணைப்பு அப்படின்றதுல ஒரு வேளை அவங்க 2 கூடி பேசினாங்க அப்படின்றது அது நடந்ததுன்னே வச்சுக்கோ, நடந்ததாக தான் தகவல் இருக்குது. ஒருவேளை அப்படி ஒரு இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அது முயற்சிகளும் இருந்துச்சு, பல முயற்சிகளாக அதுவும் ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. ஆனால் அவர் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதை தான் சொல்ல வரேன் நானும். இப்போ என்னென்னா நீங்கள் 67 தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் எப்படி எதிரெதிர் கட்சிகள். ஏன்னா அவர் அண்டங்காக்கான்னு விமர்சனம் பண்ணாங்க காமராஜரையே. அந்த மாதிரி எவ்வளவோ கார்ட்டூன்கள் முரசொலியில் ரொம்ப காமராஜர் இருந்துச்சு. அவர்கள் தான் வந்து சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் அப்படின்றத இமேஜையே திமுக உடைச்சிச்சு. அப்போ காங்கிரஸ் வந்து அவ்வளவு காங்கிரஸும் திமுகவை எதிர்த்தது, திமுக காங்கிரஸ் எதிர்த்து 2 பேரும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்ட கட்சி. அவர் இருவரும் திரும்ப நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக 2 பேரும் ஒன்றும் சேரலையா, 2 பேரும் கூட்டணி வைக்கலையா? 10 வருஷத்தில் அந்த மாற்றம் நடந்துச்சு. ஏன்னா அது மாதிரி இப்போ வந்து காலத்தின் கட்டாயம் இது வந்து இதில் துக்குளக்கிலேயே கேள்வி பதில் ஷோ எழுதியிருக்காரு. திமுக அதிமுக இணைந்து செயல்படுமான்னு கேட்டு அவர்களை வெல்லும் அளவுக்கு ஒரு கட்சி வரும்போது அது நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு எழுதியிருக்காரு. அது இப்போ கொஞ்சம் சமீபத்தில் வைரலாச்சு. அது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இப்போயே வந்து சில பேச்சுவார்த்தை நடக்கிறதாக இப்பயும் நம்ம ஊடகவியலாளருக்குள்ளே பேச்சு இருக்குது. அது உண்மையிலேயே அது கீழ்மட்டத்தில் அரசியல் கீழ்மட்டத்தில் நடக்குதா மேலே நடக்குதான்னு தெரியாது. தொகுதி உடன்பாடுகள் இந்த இடைத்தேர்தலில் நடக்கலாம், பொது வேட்பாளர்கள் நிறுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிமுக ஆமாம் சேர்ந்து சீமான் கூட சேர்ந்து அப்படி பண்ணலாமா, அப்படி இருக்குமா அப்படிலாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கதா ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அதான் சொல்கிறேன், இது வந்து கீழ்மட்டத்தில் இந்த பேச்சு நடக்குதா இல்லை அதை தாண்டி தலைமைகளே தொடர்பு கொண்டு பேசுகின்றனவான்லாம் தெரியாது. ஒரு கீழ்மட்டத்தில் சில ஆலோசனைகள் சில பேர் சொல்லலாம், பேசாமல் பொது வேட்பாளர் போட்டுடலாம், விஜய் காலி பண்ணலான்னு. ஆனால் தலைமை யோசிக்கும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை வீழ்த்துவதற்காக இத்தனை கட்சிகள், நம்ம இந்த பலம் வாய்ந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து தான் அவரை வீழ்த்தணுமா, அதுவே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிறாதா, மக்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை எதுக்குறாங்கன்ற மாதிரி அவருக்கு ஒரு இமேஜ் ஏறிடுமா அப்படின்றதெல்லாம் தலைமை சிந்திக்காமல் இருக்காது சொல்கிறேன். ஆனால் இப்படிலாம் பேச பொருள் இருக்குது. அதனால் வந்து அரசியலில் வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா, நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாதுன்ற மாதிரி எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலான்றது தான்
எதிர்கால அரசியலாக இருக்கும். தாவேக்கு அடுத்து நிர்வாக ரீதி என்ன சரி பண்ணிக்கணும்னு ஒரு ஆலோசனை என்ன சார்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. அதனால இந்த கேள்வியை சார் என்ன சொல்லுவார் நானே எதிர்பார்க்கிறேன். அடுத்து அவங்க என்னென்ன விஷயங்களை மாத்திக்கணும்னு ஒரு முதல்ல வந்து இந்த சினிமா பிரச்சாரத்துலேருந்து முதல்ல வெளியே வரணும். என்ன அது வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டோன்றதை முதல்ல நம்பணும். ஏன்னா இன்னமும் நம்ம எதிர்க்கட்சியாகவே இருக்கோம், இன்னமும் வந்து திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், அவர்கள் தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பஸ்ஸு மேலே நின்று பேசுகிற மாதிரியே சட்டசபைக்குள்ளே பேசக்கூடாது. இது முதல் மாற்றமாக வரணும். அவருக்குன்னு முதலமைச்சர் ஆகிட்டார், அவருக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் வந்துருச்சு, அவர் ஒரு கண்ணியமாக ஒரு முதலமைச்சருக்குரிய இதோட பண்ணணும். வெறும் ஜென்சியை மட்டும் அட்ராக்ட் பண்ணுறோன்னு ரீல்ஸ் போடுறது, செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரியே பண்ணிவிட்டு அதுக்கான தரவுகளை, அதாவது அவங்க எப்படி வைரல் பண்ண முடியும் அதற்கான சைகைகளை, உடல் மொழிகளை காட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு பண்பட்ட ஒரு தலைவரான பிறகு செய்யக்கூடிய வேலை இல்லை. அதை வந்து முதல்ல மாற்றணும். அதுக்கப்புறம் நிர்வாக ரீதியான முதல்ல வந்து அவர் இளைஞர்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுக்கணும். இந்த மாதிரி போய் ஆளாளுக்கு ஆய்வு பண்ணுறேன்னு போகிறது, ஆளாளுக்கு பள்ளிக்கூடங்களில் போய் பிள்ளைகளை கொடி கட்ட வைக்கிறது, குழந்தைகளை வந்து விஜய் பாடலை, தேசிய கீதை மாதிரி பாட வைக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து முடித்து அவர்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு தொண்டருக்கு இப்போ ஏதாவது பயிற்சி முகாம் வச்சு அவர்களெல்லாம் வந்து அரசியல்லாம் என்ன அரசியல் படுத்தணும். இன்னமும் வந்து சினிமா ரசிகர் மாதிரியே, சினிமா ரசிகர் கூட்டம் மாதிரியே இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இதுதான் அவர்கள் நிர்வாக ரீதியாக செய்ய மாற்றமாக இருக்கும். அதற்கு முதல்ல சில அமைச்சர்களின் பேச்சையே வந்து இது பண்ணணும். ரெண்டாவது சபைக்குள்ளே வந்து பேசுவதற்கும் அரசியல் மேடைகளில் பேசுவதுக்கு வித்தியாசம் இருக்குது. சபைக்குள்ளே வந்து உங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, நீங்கள் அவதூறு வழக்கு தொடர முடியாது. அங்கே வெளியே பேசினா அவதூறு, ஆனால் அங்கே உள்ளே போகும்போது ஆதாரத்தோடு மட்டும்தான் பேசுகிறோம், ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது. இப்போ பிஎஃப்னு சொன்னதுக்கு ஏன் திமுகவில் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு அப்படின்னா, ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது சபைக்குள்ளே. அது நீங்கள் வந்து பொது தெரிவிச்சு திமுக பேசியிருக்கலாம்ல சார்? அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு போறதும் அது சரியான ஒரு நிலைப்பாடா சார்? ஏங்க எந்திரிச்சு பேசுறது நான் கூட உடலை இல்லை, நீங்கள் உட்காருங்கன்னு தானே சொன்னார். பேசி முடிச்சோடனே நான் அதுக்கான பர்மிஷன் தரேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. அது சரி, இருந்து இந்த கொடுக்கலன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்களா அதுக்கு? சபாநாயகர் இத்துடன் சபை முடிஞ்சதுன்னு சொன்னாரா என்ன செய்வீங்க? அப்போ எங்களை முதல்ல பேச விடுங்க, அப்புறம் அவர் பேசட்டும்னு கேட்குறாங்க அவங்க. நாங்கள் இப்போயே அந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சிடறோம், நீங்கள் முடிஞ்ச பிறகு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு இது பண்ணுறாங்க. நீங்கள் எந்த பார்ட்டி கொடுத்தீங்க, என்னது என்ன பண்ணிட்டு அதை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அதான் சொல்கிறேன், பொதுக்கூட்ட மேடையில் நீங்கள் 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம், வேணும்னா அவங்க அவதூறு வழக்கு போட்டுக்குவாங்க. ஆனால் நீங்கள் சபைக்குள்ளே பேசும்போது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, எதுனாலும் ஆதாரத்தோடு தான் சொல்லணும். ரெண்டாவது வந்து சபையில் இல்லாதவர்களே பேசக்கூடாதுன்னு விதிமுறை இருக்குது. நீங்கள் அப்பாவை காணான்னு சொல்கிறதே விதிமுறை மீறல் தான். எம்எல்ஏவே கூட கிடையாது அங்கே. அதே விதிமுறை மீறல் தான். அதனால் வந்து விதிமீறல் தான். அதனால் வந்து அவர்கள் வந்து முதல்ல சபைக்குள் பேசுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் வந்து இந்த தங்களுடைய கண்ணியமான பேச்சுக்கு மாற வேண்டும். அவருடைய ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்ற வேண்டிய கடமை இருக்குது. இதெல்லாம் நிர்வாக ரீதியாக அவர்கள் செய்ய வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் மோடி வந்து தொடர்ந்து நேரு மேலே பழி போடுறாருல, அந்த மாதிரி எப்போவுமே டிஎம்கே மேலே பழி போடலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒர்க் ஆகாது அப்படின்றதும் அவருக்கு யாராவது ஓகே, இந்த நிலை மாறுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை, அவர் சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டை சிஎம் எப்படி அணுகுனாரு தெரியுமா? அது என்னதுப்பா, அது என்ன ஃபண்டு சொன்னீங்க? பார்ட்டி ஃபண்ட். இது என்னது உண்மையிலே பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தை அவ்வளோ கஷ்டமான வார்த்தையா? புரியுதுங்களா அது எப்படி அந்த சீன் கிரியேட் பண்ணப்படுதுன்னு? அப்பா அது என்னப்பா, அது என்ன ஃபண்டு? உடனே கீழே இருந்து 2 பேர் பார்ட்டி ஃபண்ட், பார்ட்டி ஃபண்டுக்கு போயிருக்காங்க. அது இது வந்து ரொம்ப ஒரு செயற்கையாக இருக்கு இல்லையா? இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆவேசமாக பேசும்போது இப்படியா பேசுவாங்க? அது என்ன ஃபண்டு என்று சொன்னீர்கள் என்று கேட்டால் பேசுவாங்க அவங்க? பார்ட்டி ஃபண்டு மூலமாக நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு அவர் சொல்கிறார்ல, அதை கூட அவர் வந்து எவ்வளோ ஒரு இதாக ஒரு சினிமாட்டிக்காக நடக்கிறது பாருங்கள். அதை சொல்கிறேன் நான். ஓகே, நிலை மாறுதா அப்படிங்கிறத இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். சமகால அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.